பாப்பு கவனிடா. So previously இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா we would have seen about sequences. கரெக்டா? What is meant by sequences and how to find the general term of a sequence and sequencesல வந்து next 3 terms or next 4 terms எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது last exerciseல பார்த்திருப்போம், last topic. கரெக்டா? So now the topic is arithmetic progression. So இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னாடா ஒரு basic introduction பாருங்க. Sequences அப்படின்னு நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுல you would see 4 types. என்னென்ன அப்படின்னா arithmetic, geometric, harmonic, okay, geometric, harmonic and Fibonacci. ஓகேவா? சோ இதுல நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா first one arithmetic. ஓகேவாடா தங்கம்? சோ சீக்வென்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக். சரியா? எப்படி மேம் சீக்வென்சஸ் அண்ட் இந்த டாபிக் ரிலேட் ஆகுது அப்படின்னா, sequences அப்படின்னா நீங்க என்னன்னு தங்க படிச்சீங்க? A list of numbers that follow a pattern. கரெக்டா இல்லையா? ஒன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதுல ஒரு பேட்டர்ன் நீங்க பார்க்கலாம். கரெக்டா? or decrease ஆகிட்டே வரும். மொத்தத்துல this numbers in the sequences will follow a pattern. So that in between நீங்க எந்த டேர்ம்னாலும் கண்டுபிடிக்கலாம் and how many terms are there எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா இல்லையா தங்கம்? சோ இப்போ ஒரு 4 terms கொடுத்துறாங்க, A1, A2, A3, A4 இந்த சீக்வென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, if you find the pattern how the numbers are listed here, what do they follow, அதாவது இந்த செகண்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபாலோ பண்ணி எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி வருது, then the third term இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்து எவ்வளவு டிஃபர் ஆகுது, எந்த பேட்டர்ன் இது ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் +2 கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுதா, இல்ல +2 +4 +6 சொல்லி ஈவன் நம்பர்ஸ் ஆல இன்க்ரீஸ் ஆகுதா, இல்ல 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3 ஓட ஃபர்ஸ்ட் மல்டிபிள்னா செகண்ட் டேர்ம் will be the second multiple of 3, this is third multiple of 3. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு சீக்வென்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் சொல்லுவோம். சோ அந்த பேட்டர்ன் வச்சு we'll find the next corresponding terms. கரெக்டா தங்கம்? சோ இப்போ இதுல arithmetic progression அப்படின்னா a sequence, நல்லா கவனிச்சலாம், arithmetic progression. ஓகேவா? a sequence that progresses in the same way. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லி ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, the difference between the terms, the difference between the next terms, அதாவது A1 க்கு A2 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ், A2 and A3 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ், or the pattern. ஓகேவா? the pattern will be uniform, constant அப்படின்னு சொல்லலாம். சரியாடா தங்கம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னா இப்ப ப்ரீவியஸா நீங்க பார்த்த சீக்வென்சஸ்ல நான் இப்ப சொன்ன மாதிரி என்ன சொல்றேன் அப்படின்னா 1 3 அடுத்தது வந்து 7 இப்போ 11 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து +2 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க வந்து என்னது +4 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது 13 வச்சுக்கோ, இத +6 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பாருங்க, ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு பேட்டர்ன். கரெக்டா? பட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு வரப்ப இந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் ஆல் ஓவர் த சீக்வென்ஸ். உங்களோட டோட்டல் சீக்வென்ஸ்ல அந்த இன்க்ரீஸ் ஆகுற அந்த குவாண்டிட்டி இருக்கு பாத்தீங்களா, தட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? A1 வந்து நீங்க +2 அப்படின்ற குவாண்டிட்டியால இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடைச்சதுன்னா, செகண்ட் டேர்ம்ல இருந்து again நீங்க என்ன பண்ணும், அதே +2 அப்படின்ற குவாண்டிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணும், so that you will get the third term. Again +2 you should be added to get the fourth term. Again +2 should be added to get the fifth term. ஓகேவா? again இந்த fifth termக்கு to the preceding term இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, +2 ஆட் பண்ணீங்கன்னா the next term A6 வந்து கண்டுபிடிச்சிடலாம். the preceding term A6 க்கு நீங்க +2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா A7 கண்டுபிடிச்சிடலாம். So the increase ஆகுது பாத்தீங்களா இங்க value. So this value that is getting increased in between these two numbers to find the next corresponding numbers அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும், it should be constant all over the sequence. சரியாடா தங்கம்? So இது சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, AP அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து it has a common difference. அந்த வார்த்தையை நல்லா பாத்துக்கோ, common difference. ஓகேவா? ஏன் மேம் டிஃபரன்ஸ் சொல்றீங்க, அங்க +2 இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, இப்ப பாருச்சலும் 4 6 8 10 12 இதுதான் நம்மளுடைய சீக்வென்ஸ். சரியா? 4 6 8 10 12 அப்படின்றது நம்மளுடைய சீக்வென்ஸ். இப்ப இங்க என்ன ஆகுது, +2 ஆல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப AP, if the sequence is said to be in arithmetic progression, நான் என்ன சொன்னேன், இங்க இன்க்ரீஸ் ஆகுற இந்த குவாண்டிட்டி வந்து யூனிஃபார்மா, which means கான்ஸ்டன்டா இருக்கணும்.
அப்ப செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் வந்து எப்படி ஃபாலோ ஆகிருக்கும் பேட்டர்ன்? அதே 2 ஆல தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். Then again third term will increased by a quantity of 2 to get the fourth term. Fourth term will be increased by a quantity of 2 to get the fifth term. So இதே plus 2 அப்படின்ற வேல்யூ தான் உங்களுக்கு என்ன இருக்கணும் செல்லம்? இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா இருக்கணும். தட் இஸ் கால்ட் arithmetic progression. இப்போ ஏன் இதை நம்ம டிஃபரன்ஸ் சொல்றோம்னா, இந்த இன்க்ரீஸ் ஆகிற குவாண்டிட்டி, அதாவது இந்த நம்பர்ல இருந்து அந்த செகண்ட் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குதுன்றது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். What is the second term general representation? A2 minus what is the general representation for the first term? A1. செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அது எந்த குவான்டிட்டியால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா இல்லையா? சோ அப்ப 6 minus 4 equals 2. அப்ப இந்த 4ல இருந்து நம்ம 2 ஆல இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? You are finding the difference between these two terms. இப்ப இங்க பாருங்க 12ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணி பாரு, 2ன்ற டிஃபரன்ஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ண மாட்டீங்க. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா? இது இப்ப நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்ட் ஃபேமிலி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 4 plus 2 equals 6 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த 6ன்றது உங்களுடைய ஃபைனல் சம். கரெக்டா? இதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இங்க ரிமைனிங் என்ன நம்பர் விட்டு போயிருக்கு? 4 கிடைக்கும். இதுல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன நம்பர் விட்டு போயிருக்கு? 2 கிடைக்கும். கரெக்டா இல்லையா? சோ 6ன்றது உங்களுடைய சம். இந்த சம்ல இருந்து ஏதாவது ஒரு ஆடண்ட் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get the other addend. கரெக்டா? 4ன்ற ஆடண்ட் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆடண்ட் என்னது? 2. அது உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிரும். சோ இங்க அதே மாதிரி தான். இப்போ 4 plus 2 equals 6 அப்படின்னா இங்க நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? the bigger number or the second term, அடுத்த term. ஓகேவா? சோ அந்த டேர்ம்ல இருந்து ப்ரீவியஸ் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். புரியுதாடா தங்கம்? அதே மாதிரி the sequence is getting progressed அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர, உடனே மேம் இங்க இன்க்ரீஸ் ஆகிற சீக்வன்ஸ் இருக்கும், டிக்ரீஸ் ஆகிற சீக்வன்ஸ் இருக்கும் தானே. ஏன் progressed அப்படின்ற வார்த்தையை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா சொன்னோம், ஒரு டேர்ம்ல இருந்து நம்ம இன்னொரு டேர்ம் அடுத்த டேர்ம் என்ன ஆகுது? இட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ்ட் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். only the difference is that common difference. இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து it can be positive or negative or even ஜீரோவா கூட இருக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் ஜீரோ. சோ ஒரு டேர்ம்ல இருந்து இன்னொரு டேர்ம் ப்ராக்ரஸ் ஆகும், அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த இன்க்ரீஸ் ஆக வேண்டிய அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூ, இட் மே பி either +2 or -2 or 0, +7 or -7 or 0. ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் நம்பரா இருக்கலாம், இல்ல ஜீரோவா கூட இருக்கலாம். அந்த காமன் டிஃபரன்ஸ். புரியுதா தங்கம்? சோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பவர் 13 13 13 13 13 இதே தான் சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் டிஃபரன்ஸ் என்ன? 0. because second term minus first term, the next term minus the previous term always. புரியுதா? இப்ப third termக்கு fourth termக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? நீங்க என்ன பண்ணணும்? fourth term minus third term. always you should follow that. next term minus previous term தான் கண்டுபிடிக்கணும் அந்த காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. புரியுதா தங்கம்? ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றப்ப காமன் டிஃபரன்ஸ்னு சொல்றோம், டிஃபரன்ஸ்னு மட்டும் சொல்லாம காமன் அப்படின்றது எதை டினோட் பண்ணுது? all over the sequence அதே வேல்யூவால தான் அந்த சீக்வன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? இப்ப 13 plus 0 13, 13 plus 0 13, 13 plus 0 13. அப்ப இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன? 0. அதுக்காக இந்த சீக்வன்ஸ் ப்ராக்ரஸ் ஆகலன்னு சொல்லுவோமா? it is increased by a quantity of 0. அவ்வளவுதான். 13 plus 0 will give you the second term அப்படின்னா அது என்னது? 13 தான். அடுத்த செகண்ட் டேர்ம் என்ன? 13. உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த காமன் டிஃபரன்ஸ் திருப்பி அந்த செகண்ட் டேர்மோட ஆட் பண்றீங்க, again 13 தான். ஓகேவா? சோ இந்த காமன் டிஃபரன்ஸ் மே பி either a positive number or a negative number or 0. புரியுதா செல்லம் என்னன்ட்டு? சோ arithmetic progression அப்படின்னா என்னது? all over the sequence you will have a common difference. அதாவது the numbers are increased by a constant quantity. The numbers are increased by a constant quantity. புரியுதா? இப்போ 1 3 5 7 9 அப்படின்னா this is an arithmetic progression, AP. ஏன் அப்படின்றோம்னா இங்க காமன் டிஃபரன்ஸ் பாருங்க. அதாவது 1 எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? +2 equals 3 செகண்ட் டேர்ம். again செகண்ட் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்ம்க்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் நடந்திருக்கு? 2. தேர்ட் டேர்ம் டு ஃபோர்த் டேர்ம் எவ்வளவு இன்கிரிமெண்ட் நடந்திருக்கு? 2. fourth term to fifth term 2, fifth term to sixth term 2. so 2 is the common difference that is all over the sequence. இந்த full sequence, இந்த sequence etc infinite போயிட்டே இருந்தாலும் உங்களுக்கு என்னது? 2 அப்படின்றது தான் இந்த சீக்வன்ஸ்க்கான காமன் டிஃபரன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டா. இந்த காமன் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும் தான் you will call the sequence as an AP.
சரியா? ஜெனரலா this is a sequence. அது ஓகே, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் இஃப் யூ should call the sequence as an AP, அங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகி இருக்கணும்? கான்ஸ்டன்டா ஒரே நம்பரால இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். அந்த ஒவ்வொரு டேர்ம்ஸும் each term should get increased by the same number, same constant quantity. சரியாடா? So அது வந்து very important. How will you find whether the sequence is an AP or not? நீங்க previousா படிச்ச டாபிக் sequence. So அந்த sequence வந்து AP அப்படின்ற டைப்பா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? If the sequence is increased by each number in the sequence is increased by the same number, constant quantity. If it has a common difference all over the sequence, then it is said to be an AP. புரியுதாடா? ஸோ இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இருந்தாலும் நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து டெய்லி வேஜஸ் வந்து 10 rupees வச்சுக்கோங்க. ஓகே, 10 rupees வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். ஓகேவா? எவ்ரி வீக் என்ன அப்படின்னா அந்த இல்ல எவ்ரி டேனே கூட வச்சுக்கலாம். எவ்ரி டே இட் வில் கெட் இன்க்ரீஸ்டு பை 1 rupee. ஓகே, எவ்ரி டே. அப்ப ஃபர்ஸ்ட் டே என்னது 10 rupee வந்து salary அப்படின்னா, செகண்ட் டே he will get 11 rupees. Third day he will get 12 rupees. Again at the end of the day he will get the quantity increased by 1. அப்ப அடுத்த நாள் சம்பளம் எவ்வளவு வந்துரும்? 13. So daily wages வந்து 10 rupeesல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10, 11, 12, 13, 14, 15, 16 இது மாதிரி வந்து ஒரு 30 டேஸ்க்கு வரும். Again ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அடுத்த 30 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா there will be 30 terms in the sequence. கரெக்டா? There will be 30 terms in the sequence and the ஒவ்வொரு term எப்படி increase ஆயிட்டு வரும்? It will be increased by a constant number that will be 1. ஓகேவா? அப்ப இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா this sequence is in AP. ஓகேவா? and இந்த சீக்வன்ஸோட காமன் டிஃபரன்ஸ் என்னது? that 1 is the common difference. ஓகேவா? because 11ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணா உனக்கு என்ன குவாண்டிட்டி கிடைக்கும்? 1. 12ல இருந்து 11 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன குவாண்டிட்டி? 1. 13ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வேல்யூ? 1. so 1 is your common difference. புரிஞ்சுதாடா எப்படின்னு? so sequence AP னா என்னன்னு புரியுதா? இந்த quantity should be a fixed quantity. இந்த increase ஆகுற quantity அது வந்து மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1 ரூபாய் கொடுக்குற, அடுத்த நாள் 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்த நாள் 3 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி கிடையாது. ஓகேவா? the same number should be followed here. ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஏபில பார்க்க வேண்டியது. சோ எங்க புக்ல கொடுத்திருக்கிறது பார்க்கலாமா தங்கம்? பாருங்க, மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கு. required in each figure 3, 5, 7, 9. சோ இப்ப பாரு, இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம்ல நமக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக் தேவைப்படுது? 1, 2, 3. ஓகேவாமா? அடுத்ததுல பாருங்க 1, 2, 3, 4, 5. கரெக்டாமா? அடுத்ததுல பாருடாமா 1, 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட் இதுல பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் இதுல என்னது? 3 matchsticks. அடுத்ததுல 5, அடுத்ததுல 7, அடுத்ததுல 9. சோ இந்த சீக்வன்ஸ் நம்ம எழுதலாமா? ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸா அதை எழுதுறீங்க, அதுக்கப்புறம் தான் அது ஏபியா இல்லையான்றதை நம்ம பாக்குறோம். 3, 5, 7, 9. சோ இந்த மேட்ச்ஸ்டிக்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது? ஃபர்ஸ்ட் செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2. 2 மேட்ச்ஸ்டிக் அதிகமா இருக்கு அடுத்த டயகிராம்ல. 5க்கும் 7க்கும் பாருங்க 2 மேட்ச்ஸ்டிக் அதிகமா இருக்கும் தேர்ட் இது வரப்ப. தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. அப்ப 2 is the common difference or the fixed quantity by which it is increased. அப்ப நீங்க சொல்லிடலாமா? அடுத்தது ஃபிஃப்த்தா இங்க வந்து நம்ம இந்த மேட்ச் ஸ்டிக் வச்சு இந்த ட்ரையாங்கிள் இது ஃபார்ம் பண்றோம்ன்றப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்? எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படும்? 11 ஸ்டிக்ஸ். பிகாஸ் 9 கூட நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஒரு +2. சோ 11 ஸ்டிக்ஸ் தேவைப்படும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா தங்கம்? இதுக்கப்புறம் எகைன் அந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஸ்டிக்ஸ் தேவைப்படும்? 11 + 2 13. 13 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். சோ ஏபி அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டா ஒரே குவான்டிட்டியால இன்க்ரீஸ் ஆகுறது. புரியுதாடா தங்கம் என்னன்ட்டு? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா சோ கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, illustration 2 கொடுத்திருக்காங்க பாருங்க. salary is fixed at rupees 10,000. salary is fixed at rupees 10,000 with an annual increment of 2,000. so ஒருத்தருக்கு ஒரு salary வந்து fix பண்ணிருக்காங்க. salary is 10,000 rupees. so at the end of first year he will get 2,000 as increment. அப்ப செகண்ட் இயர்ல அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 12,000 அப்படின்றது salary கிடைச்சிரும். கரெக்டா? மந்த்லி salary. அடுத்த வருஷம் செகண்ட் இயர் ஃபுல்லா வந்து he will get 12,000 as his monthly salary. தேர்ட் இயர்ல என்ன ஆகும்? உடனே 14,000 ஆகுமா? யோசிச்சு சொல்லுங்க. சோ பிளஸ் 2,000 அப்படின்றது தான் நம்மளுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக வேண்டியது. ஆனுவல் இன்கிரிமெண்ட்.
annual increment என்னடா தங்கம் 2000 தான். So இப்ப செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிறப்ப again என்ன கிடைக்கும் மேனேஜ்மெண்ட்ல இருந்து plus 2000. அப்ப what is the salary as said 14,000. கரெக்டா? அப்ப தேர்ட் இயர் ஃபுல்லா அவரோட மந்த்லி salary என்னது 14,000. then again fourth yearல என்ன இருக்கும் again 2000 will be get increased. கரெக்டா? அப்ப 16,000 will be his fourth year monthly salary. ஒவ்வொரு மந்த்தும் he will get 16,000. புரியுதாடா தங்கம்? இப்ப இங்க எதனால இதை நம்ம ஏபின்னு சொல்லுவோம்? பிகாஸ் இங்க ஃபர்ஸ்ட் இயர்லயும் அவருக்கு 2000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செகண்ட் இயரும் 2000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தேர்ட் இயர் எண்ட்லயும் 2000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபோர்த் இயர் எண்ட்லயும் 2000 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா செல்லும்? சோ அப்ப இந்த மாதிரி 2000 அப்படின்ற ஒரு பிக்ஸ்டு குவான்டிட்டியால இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப the common difference between the two successive terms, common difference between two successive terms, ஏன் successive terms ன்றது யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஃபோர்த் டேர்முக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், செகண்ட் டேர்முக்கு சிக்ஸ்த் டேர்முக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த், அப்படி சக்சசிவ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு நடுவுல இருக்கிறது இந்த காமன் டிஃபரன்ஸ். பாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் இயர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2000, செகண்ட்ல இருந்து தேர்ட் இயருக்கு என்னது 2000, தேர்ட்ல இருந்து ஃபோர்த் இயர் இன்கிரிமெண்ட் என்னது 2000. சோ அந்த இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூ மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா 2000. that only you call as என்னது common difference between two successive terms. ஓகேவா? ரெண்டு successive termsக்கு நடுவுல நீங்க எந்த இடத்துல கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் அதே 2000 என்ற வேல்யூ தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா செல்லம்? சோ அந்த first term will be called as the initial term. ஓகேவா? எப்பவுமே first term வந்து நம்ம A1 represent பண்ணுவோம். so that will be the initial term. initialனா starting term. ஓகேவா? ஜீரோல இருந்து நம்ம ஆரம்பிக்க மாட்டோம், ஸ்டார்டிங் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஓகே, அதுல இருந்து தான் நம்ம வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரியாடா தங்கம்? சோ ஏபி அப்படின்னு ஐடியா கிடைச்சிருச்சா உங்களுக்கு என்னன்ட்டு? அதுல மெயினா வந்து உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா இல்லையான்றதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு காமன் டிஃபரன்ஸ். சரியாடா தங்கம்? ஓகே, டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. let a and d be real numbers, the numbers of the form a plus d, a plus 2d, a plus 3d. என்ன மேம் இவ்வளவு நேரம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, திடீர்னு a plus d ன்னு வருதேன்னு டவுட்டா? சோ பாரு தங்கம், அதையும் நம்ம பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம a அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் is denoted as a. கரெக்டா? இனிஷியல் டேர்ம். இப்போ what we have said, it will be increased by a common difference d. d ன்ற ஒரு வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். அதை நான் இப்போதைக்கு a2 ன்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த a plus d எல்லாம் என்னன்றதை நான் சொல்றேன். now we can represent it as a2. again என்னது a2ல இருந்து if you add common difference, அந்த fixed quantity சொல்லியிருக்கிறோம்ல, ஒரு fixed quantityயால இன்க்ரீஸ் ஆகணும். so அந்த fixed quantity இந்த செகண்ட் டேர்ம்க்கு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேர்ம் கிடைக்கும்? you will get the third term. again if the fixed quantity d is added to the third term, you will get the fourth term. கரெக்டா செல்லம்? சோ இப்போ இதை எப்படி சொல்லலாம்? a plus d, first term வந்து a, second term உங்களுக்கு இந்த a2ன்றது எப்படி கிடைச்சிருக்கு? a plus d, first term ஓட d ன்ற நம்பர் ஆட் பண்றீங்க, சோ செகண்ட் term கிடைச்சிருச்சு. அடுத்தது third term எப்படி கிடைக்கும்? செகண்ட் term ஓட d ன்றதை ஆட் பண்றீங்க. கரெக்டா தாங்க? a2 plus d. அடுத்தது fourth term எப்படி கிடைக்குது? a3 கூட d ஆட் பண்றீங்க, which means the previous term. a4 வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னது fourth term வேணும்னா third term ஓட அந்த fixed number, fixed quantity ஆட் பண்ணணும். so a3 plus d. அடுத்தது fifth term வேணும் அப்படின்னா again என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்களே ஈஸி ஆயிடுச்சுல, fourth term ஓட அந்த common difference ஆட் பண்ணணும், a4 plus d. sixth term அப்படின்னா a5 plus d. மேம் அப்பவும் நீங்க சொல்றது வந்து கன்ஃபியூஸ் ஆகுதே, அங்க வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம புக்ல என்ன இருந்துச்சு? எல்லா இடத்துலயும் ஏன்றதே இருக்கு. கரெக்டா? ஏனே இருக்குது. நீங்க குடுக்கறதுல வந்து a2, a3, a4, a5 ஆகுதே, மாறிட்டே வருதே அப்படின்னா this is one way of representing. இது வந்து ஒரு way of representation. சரியாடா தங்கம்? representation number 1. okay, general representation. first term அப்படின்றது என்னடா தங்கம்? a. how will you get the second term? by adding the common difference, that fixed quantity to the first term. third term எப்படி கிடைக்கும்? by adding the fixed quantity to the second term. previous term, preceding termக்கு ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா next term உங்களுக்கு கிடைக்கும். சோ இது ஒரு பேட்டர்ன். இது என்னது? fourth term. a4 கூட d ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு fifth term கிடைக்கும், a5 கூட d ஆட் பண்ணீங்கன்னா sixth term கிடைக்கும், a2 கூட d ஆட் பண்ணீங்கன்னா third term கிடைக்கும். கரெக்டாடா? previous term ஓட d ஆட் பண்ணீங்கன்னா third term கிடைக்கும். இப்போ உங்க புக்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு way of representation. first term வச்சே எப்படி எல்லா டேர்ம்ஸையும் ரெப்ரசென்ட் பண்றது? இப்போ நீங்க அடுத்தடுத்த டேர்ம் வேணும் அப்படின்னா previous term ஓட d ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? இப்போ நான் திடீர்னு என்ன பண்றேன்? a23 சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா a22 கூட நீங்க d ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆமாவா இல்லையா?
A23 வேணும் அப்படின்னா என்ன சொல்ல பண்ணுவீங்க, A22 ஓட D ஆட் பண்ணணும். ஆனா உனக்கு இங்க A22வே தெரியாதே. உனக்கு தெரிஞ்சது இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துறேன். 1 3 5 7 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துறேன். சரியாமா? சோ இப்போ இதுல நீங்க என்ன சொல்லிடுவீங்க, ஓகே காமன் டிஃபரன்ஸ் என்னடா தங்கம், 2. காமன் டிஃபரன்ஸ் இஸ் 2. இது வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, A1 இது A4 கரெக்டா செல்லும். சோ A4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்ப 4 டேர்ம்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க முடியும், 5th டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, 4th டேர்முக்கு இந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு 5th டேர்ம் கிடைக்கும். 4th டேர்ம் இங்க என்னது 7. சோ 7 கூட காமன் டிஃபரன்ஸ் என்ன 2. அதுதான் ஃபிக்ஸட் குவாண்டிட்டி பை which the sequence is increased. 7 கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 9. சோ 9 is your 5th term. கரெக்டா? சோ இங்க எழுதிடலாமா, 5th term வந்து 9 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது 6th term எப்படி கிடைக்கும், இந்த 5th term கூட அந்த காமன் டிஃபரன்ஸ் plus 2 ஆட் பண்ணுவீங்க. 9 plus 2 11. சோ உங்களோட A6 வேல்யூ என்னது 11. அடுத்தது A7. நான் திடீர்னு வந்து உங்களை என்ன சொல்றேன் அப்படின்னா A23 எனக்கு கண்டுபிடிங்க, அதாவது 23rd டேர்ம் கண்டுபிடிங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ, உட்காந்து A7 A8 A9 A10 A11 அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டு A23 வரைக்கும் வருவீங்களா தங்கம்? அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆயிடாது. A7 அப்படின்னா ஓகே 13, அடுத்தது +2 பண்ணோம்னா 15, எகைன் ஒரு +2 பண்ணா 17, எகைன் ஒரு +2 பண்ணா 19. இப்படியே +2 +2 +2 +2 சொல்லி ப்ரிசீடிங் டேர்ம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சா அது என்னது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆயிடும். கரெக்டா தங்கம்? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சாலே எப்படி இன் பிட்வீன் ஏதாவது ஒரு டேர்ம் கேட்டா கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது தான் அந்த செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? சோ ரெப்ரசன்டேஷன் நம்பர் 2 ஓட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதாவது இன்னொரு ஃபார்ம் ஜெனரல் ஃபார்மேட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்படி ப்ரிசீடிங் டேர்மோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேர்ம் இருந்தா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துருது. கரெக்டா? சோ அதனால ப்ரிசீடிங் டேர்மோட ரிலேட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேஷன். அது மட்டும் இல்லாம செகண்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி, ஃபர்ஸ்ட் டேர்மோட ரிலேட் பண்ணி. மேம் ஓகே ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா எப்படி ரிலேட் பண்றதுன்னா, இப்ப இது நான் சேஞ்ச் பண்றேன்டா. சோ ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். இது கூட என்ன பண்ணுவீங்க, ஒரு D ஆட் பண்ணா உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடைச்சிருது A2. எகைன் ஒரு D ஆட் பண்ணா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடைச்சிருது. எகைன் ஒரு D ஆட் பண்ணா ஃபோர்த் டேர்ம் கிடைச்சிருது. எகைன் ஒரு D ஆட் பண்ணா 5th டேர்ம் கிடைச்சிருது. கரெக்டா தங்கம்? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் டேர்முக்கு ஒரு D ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேர்மோட என்ன பண்றீங்க, ஒரு D ஆட் பண்றீங்க. சோ A plus D செகண்ட் டேர்ம். ஓகேவா செல்லம்? செகண்ட் டேர்ம் எப்படி எழுதிடுறீங்க, A plus D அப்படின்னு எழுதிடுறீங்க. இப்ப தேர்ட் டேர்மையும் எப்படி எழுதணும், நம்மளோட சேலஞ்ச் என்ன, ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சே எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சு எழுதுறப்ப தேர்ட் டேர்முக்கு எத்தனை D ஆட் பண்ற மாதிரி இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நீங்க 2 டைம் D ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டேர்ம் கிடைச்சிருது. சோ A plus 2D. என்னடா தங்கம், 2D. ஃபோர்த் டேர்ம் வேணும்னு வச்சுக்கோ. ஃபோர்த் டேர்ம் வேணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எத்தனை டைம் D ஆட் பண்ணிருக்கீங்கன்னு பாரு, 1 2 3. 3 டைம்ஸ் D ஆட் பண்ணினா உனக்கு என்னது ஃபோர்த் டேர்ம் கிடைச்சிருது. சோ A plus 3 டைம்ஸ் Dன்றது என்னன்னு சொல்லலாம், 3D. இப்ப புரியுதா? 5th டேர்முக்கு அப்ப இங்க என்ன வருதுன்னு சொல்லு பார்க்கலாம். 1 2 3 4. 4 டைம்ஸ் நீங்க D ஆட் பண்றீங்க. அப்ப 5th டேர்ம் வேணும்னா நீ எப்படி எழுதலாம், A plus 4D அப்படின்னு எழுதலாம். புரியுதா செல்லம்? சோ ரெப்ரசன்டேஷன் நம்பர் 1ல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிசீடிங் டேர்மை வச்சு ஒவ்வொரு டேர்மையும் நம்ம ஜெனரலா எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் A அப்படின்னா செகண்ட் டேர்ம் அந்த A கூட D ஆட் பண்ணுவோம். தேர்ட் டேர்ம் அப்படின்றது A2 ஓட D ஆட் பண்றது. ஃபோர்த் டேர்ம் அப்படின்னா தேர்ட் டேர்மோட D ஆட் பண்றது. அப்ப D வந்து 1 டைம் தான் ஆட் ஆகும். புரியுதா? ஏன்னா ப்ரிசீடிங் டேர்மோட ஆட் பண்றது in order to get the successive terms. ஆனா இந்த செகண்ட் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாத்துலயும் பாருங்க A அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் டேர்மே பிளேஸ் பண்ணிருப்பீங்க. A அப்படின்ற ஃபர்ஸ்ட் டேர்மையே நீங்க ரிலேட் பண்ணி செய்யறப்ப இந்த D அப்படின்றது எத்தனை டைம்ஸ் ஆட் ஆகுதுன்றதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அப்ப செகண்ட் டேர்முக்கு 1 டைம் ஆட் ஆனா போதும், தேர்ட் டேர்முக்கு 2 டைம் ஆட் ஆயிருக்கும், ஃபோர்த் டேர்ம் அப்படின்னா 3 டைம்ஸ் இட் வில் பி ஆடட். சோ இதுல இருந்து நீங்க என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்ன்றதா உங்களுடைய ஜெனரல் ஃபார்மேட். பட் இந்த சீக்வன்ஸ் இப்ப புரிஞ்சிருச்சாடா? A plus D A plus 2D A plus 3D A plus 4D and it goes on. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம். இந்த ஒவ்வொரு டேர்மையும் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், யூசிங் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேர்ம். ப்ரிசீடிங் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்கல. இப்ப பாரு, நான் போனதுல ஒரு क्वेश्चन கேட்டல, திடீர்னு உங்களை A23 கண்டுபிடிக்க சொன்னா ப்ரிசீடிங் டேர்ம் A22 தெரியாதே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் சொன்னேன்.
A22 கூட D ஆட் பண்ணாதானே A23 தெரியும் அப்படின்னும். இப்ப பாரு இந்த செகண்ட் ஃபார்மேட்ல பாரு உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்ற வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா A பிளஸ் அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் அது எதால இன்க்ரீஸ் ஆகுதுன்றதும் ஒரு ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ காமன் டிஃபரன்ஸும் தெரிஞ்சிரும். அப்ப நீ 23rd டேர்ம் வேணும்னா என்ன பண்ணும் 22 டைம்ஸ் D ஆட் பண்ணணும். எது கூட இனிஷியல் டேர்ம் A கூட. இனிஷியல் டேர்ம் A ஓட நீங்க என்ன பண்ணும் 22 டைம்ஸ் அதாவது ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்குன்னா இது மாதிரி பிளஸ் டி பிளஸ் டி பிளஸ் டி பிளஸ் டி பிளஸ் டின்னு சொல்லி எத்தனை டைம்ஸ் ஆட் பண்ணுவீங்க 22 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 23rd டேர்ம் கிடைக்கும். சோ அதை நீங்க இங்க சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணிடுறீங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாடா a plus n minus 1 into d to find any nth term of the sequence AP. To find the nth term of an AP நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்க an அப்படின்றது ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் a1 a2 a3 ன்னு சொல்றீங்களா. சோ எந்த வேல்யூ நீங்க செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அது a2 தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அது a3. சோ nth term அத ஜெனரலா ரெப்ரசன்ட் பண்றோம். nth term of an AP can be represented as என்னது a plus n minus 1 into d. எப்படி மேம் இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா நீங்க 5th term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இனிஷியல் டேர்ம் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஓட நீங்க எத்தனை டைம்ஸ் d ஆட் பண்ணுவீங்க இங்க n வேல்யூ என்னது 5 minus 1 4 டைம்ஸ் d ஆட் பண்ணுவீங்க கரெக்டா இல்லையா. 5th term வேணும் அப்படின்னா இனிஷியல் டேர்ம் a ஓட 4 டைம்ஸ் d ஆட் பண்ணுவீங்க. 4 is nothing but the predecessor of this n value. So 5 minus 1 into d அததான் நீங்க இங்க ஜெனரலா சொல்றீங்க. எந்த nth term நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ n minus 1 into d. Okay, a plus n minus 1 into d அததான் நம்ம சொல்றோம். ஓகே வச்சலாம். இப்ப பாருமா 1 3 5 7 9 அப்படின்ற சீக்வன்ஸ் இருக்கு. ஓகேவா. சோ இதுல நம்ம இனிஷியல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னமா 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன சொல்லும் 1. என்ன வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகுது which means I am asking for the common difference. So 2 அப்படின்றது தான் இங்க என்னடாமா காமன் டிஃபரன்ஸ். அந்த காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே. சோ 2 அப்படின்றது நமக்கு என்னடா சொல்லும் காமன் டிஃபரன்ஸ். இப்ப பாரு இன் பிட்வீன் நான் வந்து இப்ப இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது 5th டேர்ம் செல்லும். இந்த 5th டேர்ம் வந்து 9ன்றது உங்களுக்கு சீக்வன்ஸ்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி என்னது 5th டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட நம்ம எத்தனை டைம்ஸ் இந்த dன்ற வேல்யூ ஆட் பண்ணோம் since it is 5 நம்ம 4 டைம்ஸ் dன்ற வேல்யூ ஆட் பண்ணோம். சோ 4 டைம்ஸ் d என்னது 2 கரெக்ட்டா. 4 times d ன்றது 4 into 2 கரெக்டா சொல்லும். சோ a என்னதுங்க 1 plus 4 into 2 என்னது 8. 1 plus 8 என்ன தங்கம் 9. சோ நம்மளோட 5th term கரெக்டா கிடைக்குதா. a கூட 4 times நீங்க d ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5th term கிடைச்சிரும். சோ இதே மாதிரி நம்ம 11th term கண்டுபிடிக்கலாமா இந்த சீக்வென்ஸ் ஓடது ஏன்ற இனிஷியல் டேர்மோட இங்க 11 அப்ப 11 minus 1 times நீ d ஆட் பண்ணணும். ஏன்ற இனிஷியல் டேர்மோட 11 minus 1 times d ஆட் பண்ணணும். அப்ப a என்னதுங்க 1. இனிஷியல் டேர்ம் என்னடா சொல்லும் 1 plus 11 minus 1 னா என்னது 10 times d. 10 into d ஓட வேல்யூ என்னது 2. So 1 plus 10 2s are 20. 1 plus 20 என்னது 21. அப்ப இங்க இருக்கக்கூடிய 11th term a11 இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் 21ன்ற நம்பர் இருக்கும். புரியுதா சொல்ல என்னன்னு. சோ இத தான் நம்ம இங்க ஜெனரல் ஃபார்மேட்டா கொடுத்திருக்கோம். an if you want to find the nth term of a sequence initial term a ஓட n minus 1 times நீங்க d ஆட் பண்ணணும். n minus 1 times d should be added. If you want to find the 32nd term of a sequence நீங்க என்ன பண்ணலாம் aன்ற initial term ஓட 31 times d ஆட் பண்ணுவ. ஓகேவா. அந்த 31ன்றது nothing but என்னது 32 minus 1 n minus 1 எந்த nth term எடுக்கறியோ அதுல இருந்து minus 1. So 31 times d ஆட் பண்ணணும். ஓகேவா. Suppose if you have already known the 31st term சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு போயிரலாம். என்னது a31 ஓட 1 time d. ஓகேவா. previous term தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரே ஒரு டைம் d ஆட் பண்ணா போதும். இல்ல இனிஷியல் term வச்சு தான் எடுக்கறீங்க அப்படினா இனிஷியல் termல இருந்து அது எத்தனை டைம்ஸ் d ஆட் பண்ணனும்ன்றது ப்ளீஸ் நோட் இட் ஆஃப். சரியாடா தங்கம். சோ இனிஷியல் termல இருந்து ஆட் பண்றப்ப நீ d வந்து கவுண்ட் பண்ணு எத்தனை டைம்ஸ் d வேணும்னு. 32 அப்படினா 31 டைம்ஸ் d வேணும்.
46 அப்படின்னா 45 டைம்ஸ் d ஆட் பண்ணும் a கூட ஓகேவா. அதே உங்களுக்கு preceding term இருக்கு. இப்போ a 46 கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னா a 45 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 123 அப்படின்றத 45th டேர்ம்னா 46th டேர்ம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த 123 ஓட காமன் டிஃபரன்ஸ் வேல்யூ அந்த சீக்வன்ஸ்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிட்டு சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதாடா தங்கம் என்ன சொல்றேன்னு? சோ இதுதான் nth term of an AP. சரியா? சோ ஜெனரலா ஓவராலா உங்க புக்ல கொடுத்திருக்கிறத நம்ம ஓரளவு பார்த்தாச்சு. பாரு, ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோ பாரு a plus 3d னா அது என்ன டேர்மா இருக்கும்? கண்டிப்பா fourth டேர்மா இருக்கும். கரெக்டா? 3 times d ஆட் பண்றது எதுக்கு வரும்? fourth டேர்முக்கு. 4 times d நீங்க வந்து இனிஷியல் டேர்மோட ஆட் பண்றீங்கன்னா அது fifth டேர்முக்கு. ஓகேவா? சோ ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் an AP எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்றது புரிஞ்சிருச்சாடா? a plus d, a plus 2d, a plus 3d எல்லாமே a கூட இனிஷியல் டேர்ம்ன்றதுனால நம்பர் ஆஃப் டைம்ஸ் the d should be added வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவாமா? சோ இங்க பாருங்க, the difference between any two consecutive terms of an AP is always constant. அதனால தான் அதை நம்ம காமன் டிஃபரன்ஸ் சொல்றோம். ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து எப்போதுமே என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இது வந்து AP சீக்வென்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? 1 க்கு 3 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 2, 5 க்கு 3 க்கு ஐ மீன் 3 க்கு 5 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 2, 5 க்கு 7 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 2, 7 க்கு 9 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 2. சோ the consecutive terms அடுத்த டேர்ம்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எப்போதும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். that is why the constant value is called as common difference. ஓகேவா செல்லம்? finite number of terms இருந்தா that is finite arithmetic sequence, infinite terms இருந்தா that is infinite arithmetic progression. சரி அடுத்தவங்க இது சீக்வன்ஸ்லயே நீங்க பாத்துருப்பீங்க. 10 டேர்ம் தான் ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண முடிஞ்சா it is finite. இல்ல டாட் 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 வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா it is an infinite AP. ஓகேவாமா? சோ இது ஒண்ணு. and terms and common difference of an AP வந்து நான் இவ்வளவு நேரம் A1 A2 சொல்லி கொடுத்திருப்பேன். இங்க உங்களுக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னா T1 T2 ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. சரியா அடுத்தவங்க? it is represented by the letter T. சோ ஜெனரல் டேர்ம் நான் உங்களுக்கு AN அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம்? TN அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ TN ஈக்குவல்ஸ் என்னது? இனிஷியல் டேர்மோட n-1 டைம்ஸ் நீங்க d ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவாமா? சோ ஓரளவு இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுச்சாடா? AP அப்படின்னா என்னன்னு? AP அப்படின்னா நீங்க மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய என்னது? இந்த டேர்ம் தான், இந்த Dன்ற இந்த டேர்ம் தான் denoted by D. common difference is denoted by the letter D. okay, fixed quantity ஆல இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய சீக்வென்ஸ் by a fixed quantity, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். பாரு இது 2 2 2 2ன்ற வேல்யூவால தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் this whole sequence. சோ அததான் நீங்க APன்னு சொல்றீங்க. ஓகே வச்சலாம்? சோ இந்த நோட்டும் பார்த்தாச்சு. இந்த terms and common difference of an AP அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீடைல்டா உங்க புக்கை வச்சு பார்க்கலாம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஜெனரல்ல, பட் இருந்தாலும் உங்க புக் இன்ட்ரோடக்ஷன்லயே லைன் பை லைன் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். ஓகே, so that it will be useful for 1 marks. அடுத்தது பாருங்க செகண்ட் क्वेश्चन இங்க பாருங்க, இதுவும் பார்த்தறலாம். and progress check, thinking corner எல்லாமே ஒரு டைம் நம்ம ரெஃபர் பண்ணிடலாம். ஓகே சரிமா, தேங்க்யூடா. சோ பாப்பு கவனிடா, நம்ம வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட இன்ட்ரோடக்ஷன் பேசிக்கா என்ன அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? சோ வாட் டு யூ மீன் பை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல வந்து இருக்கக்கூடிய அது வந்து இட் இஸ் a type of sequence. கரெக்டா? சீக்வென்ஸோட ஒரு டைப். நீங்க ப்ரீவியஸா பார்த்த சீக்வென்ஸ் அப்படின்றதோட ஒரு டைப். பட் என்ன அப்படின்னா those consecutive terms in the sequence, அதாவது for next terms, first second third fourth அப்படின்னு இருக்கக்கூடிய consecutive terms will always have a common difference. ஓகேவா? ஒரே கான்ஸ்டன்ட் நம்பரால தான் வந்து ஒவ்வொரு டேர்மும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதாடா தங்கம்? so that common difference is called as D. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் arithmetic progression அப்படின்னு. சோ அதுல nth term எப்படி, அதே மாதிரி general representation of an AP இதுவும் பார்த்திருப்போம். எப்படி general representation? first termல இருந்து உங்களுக்கு second term வேணும் அப்படின்னா first termோட என்ன பண்ணுவீங்க? அந்த common difference ஆட் பண்ணுவீங்க. ஒரு common difference ஆட் பண்ணீங்கன்னா second term அப்ப எப்படி எழுதலாம்? A plus D. கரெக்டா? அடுத்தது third term வேணும்ன்றப்ப எப்படி எழுதுவீங்க? இந்த second termோட இன்னொரு D ஆட் பண்ணுவீங்க. அப்ப A plus D plus D னா என்னது? A plus 2D. கரெக்டா தங்கம்? A plus 2D. அடுத்தது என்னதுடா கண்ணு? A plus first termல இருந்து எத்தனை D ஆட் பண்றீங்க? 1 2 3. அப்ப A plus 3D. கரெக்டா செல்லம்? சோ இது ஜெனரலா என்ன சொல்லுவோம்? first term, second term, third term, fourth term.
So A4 னா என்ன வருது பாருங்க, A plus 3D. So இதுதான் நம்ம ஜெனரலா எப்படி சொல்லுவோம், any nth term of an AP can be represented as initial term ஓட n minus 1 times நீங்க D add பண்ணுவீங்க. fifth term வேணும் அப்படின்னா A5 வேணும்னா initial term first term ஓட நீங்க 4 times D add பண்ணணும். அது என்னது 5 minus 1 time D. அப்ப that is equal to A plus 4D. இதுதான் வந்து நம்ம ஜெனரல் டேர்ம்னு படிச்சிருப்போம். இல்ல நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சு ரிலேட் பண்றது. சப்போஸ் if the preceding term அதாவது previous term தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்ம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இப்ப A3 தெரியும் உங்களுக்கு, A3 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 5, நீங்க A4 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது எந்த வேல்யூவால இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் கொடுத்துட்டாங்கன்னா A4 நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், A3 the previous term plus the common difference. previous term என்னது 5, common difference எவ்வளவு 2, therefore 7. அப்ப next term of the sequence fourth term என்னது 7. புரியுதாடா தங்கம்? சோ இது மாதிரியும் நம்ம பார்த்திருப்போம். இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாத்திரலாம்டா தங்கம், சரியா? நம்ம A1 A2 ரெப்ரசென்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதை உங்க புக்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்கன்னா T1 T2 T3 T4, அதாவது in terms of T ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. term 1 term 2 term 3 அப்படி வச்சுக்கோ வேணும்னா, சரியாடா தங்கம்? சோ பாருங்க, T1 equals A, என்னது first term, A plus 1 minus 1 into D, அதாவது n minus 1 into D சொல்லிருப்போம் தெரியுமா, அதுதான் இது. சரியாடா தங்கம்? இப்ப second term வேணும் அப்படின்னா first term கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு டைம் நீங்க D add பண்ணிருப்பீங்க. அப்ப T2ன்றது என்னது A plus 1D, nothing but A plus D. ஏன்னா 1Dன்றது என்னது 1 into D is DA தான். So A plus D. அடுத்தது third term வேணும்னா என்ன பண்ணும், first term ஓட 2 டைம் நீங்க D add பண்ணுவீங்க. So A plus 2D. புரியுதா தங்கம்? So இதை எப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதனுடைய -1. So 3 minus 1 into D. அதனாலதான் அது ஜெனரல் நம்ம என்ன சொல்றோம், n minus 1 into D சொல்றோம். Tn equals என்னடா தங்கம், A plus n minus 1 into D. எந்த nth term வேணுமோ அதுல இருந்து -1 times நீங்க D ஆட் பண்ணணும். புரியுதாடா மயில? சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. These are terms and common difference. இது general to find the common difference. common difference அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுவும் நம்ம previous introductionல பார்த்துட்டோம். For example, இப்ப T1 T2 T3 T4 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும், காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குதா இல்லையான்றது பாப்பீங்க. இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்றப்ப ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதே வேல்யூ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், fourth term minus third term, fifth term minus fourth term. Consecutive terms, next term minus previous term அப்படின்றப்ப நீங்க அதே difference value தான் உங்களுக்கு all over the sequence கிடைக்கணும். சரியாடா தங்கம்? So all over the sequence ஒரே value கிடைச்சது அப்படின்னா you can conclude that it has a common difference. சரியாடா மயில? So இது sumsல பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் better idea கிடைக்கும். So இப்ப progress check பாத்திரலாமாமா? பாருங்க, the difference between any two consecutive terms of an AP. The difference between any two consecutive terms, அதாவது T1 T2 இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற difference, again T2 T3 இது ரெண்டுத்துக்கு, then T3 T4 அடுத்த T3 T4 க்கு, T4 T5 consecutive-னா அடுத்து. சரியாடா தங்கம்? எப்போது எப்படி இருக்கும், constant. The difference between any two consecutive terms of an AP will be constant. எப்படி சொல்றேன் இத? இங்க பாருங்க, நம்ம படிச்ச definitionல இருக்கும். The difference in the noteல பாருங்க. The difference between any two consecutive terms of an AP is always constant. புரியுதா இப்ப எப்படி பார்த்தோன்னு? நம்ம அது மட்டும் இல்லாம சீக்வன்ஸும் பார்த்திருப்போம். எக்ஸாம்பிள். So கான்ஸ்டன்டா ஒரே டேர்மால தான் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது காமன் டிஃபரன்ஸா தான் இருக்கும். அதனால நீங்க இங்க என்ன எழுதலாம், ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். சரியாடா தங்கம்? அடுத்தது பாருங்க, if A and D are the first term and the common difference of an AP. அப்படின்னா என்ன சொல்றாங்க, Aங்கிறது first term and D is your common difference. A வந்து first term ஆவும் D வந்து common difference ஆவும் இருந்தா 8th term of the sequence என்னன்னு கேக்குறாங்க. அப்ப T8 கேக்குறாங்க. என்னடா சொல்லும், T8 கேக்குறாங்க. T8 வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இனிஷியல் டேர்ம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. T7 என்னன்றது நமக்கு கொடுக்கல. புரியுதா தங்கம் நான் என்ன சொல்றேன்னு? preceding term 8th term ஓட previous term என்னன்றது கொடுக்கல. instead of that அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, first term-ஐயும் difference-ஐயும் கொடுத்துட்டாங்க. அப்ப first term-உம் difference-உம் கொடுத்துட்டாங்கன்றப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், first term-ல இருந்து 8 minus 1 times நீங்க D add பண்ணணும். அப்படின்னா என்னது, 7 times நம்ம D add பண்ணணும். கரெக்டா இல்லையா?
So a plus 8 minus 1 into d. இங்க 8th term வேணும். அப்ப 8 minus 1 times d. அப்ப a கூட initial term ஓட 7 times d நீங்க add பண்ணணும். 7 times d ன்றது nothing but multiplication. 7 into d. So a plus 7d. t8 நீங்க என்னன்னு தங்க எழுதலாம்? a initial term ஓட 7 times. என்ன அர்த்தம்? First term, இது second term. t2 அப்படின்றது T3, T4, T5, T6, T7, T8. கரெக்டா தங்கம்? General representation. First term ல second term க்கு ஒரு D add பண்ணிருப்போம். Second term க்கு ஒரு D add பண்ணோம்னா third term. Third term க்கு D add பண்ணோம்னா fourth term. Fourth term க்கு D add பண்ணா fifth term. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு D add பண்ணிட்டு வருவோம். பாருங்க எத்தனை D add ஆயிருக்குன்னு? 1, 2, 3, 4, 5, 6, 7. 8th term கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? A initial term இந்த first termல இருந்து நீங்க எத்தனை d add பண்ணிருக்கீங்க? 7 times d add பண்ணிருக்கீங்க. So A கூட இந்த 7 times d தான் நீங்க சிம்பிளா எப்படி represent பண்றீங்க? 7d அப்படின்னு represent பண்றீங்க. புரியுதாமா? So இத நீங்க 7d அப்படின்னு represent பண்றீங்க. A plus 7dன்றது கிடைச்சிரும். ஓகேவா? So அத formula wise நம்ம எப்படி சொல்லலாம்? எந்த nth term கண்டுபிடிக்கிறோமோ அது n minus 1 times d வந்து add ஆகணும். எது கூட? Initial term first term ஓட add ஆகணும். புரியுதாடா தங்கம்? So first term and common difference கொடுத்துட்டதுனால நம்ம இப்படி general வச்சு எழுதிட்டோம். அப்ப இங்க என்ன எழுத போறீங்க? T8. 8th term can be given as எப்படி? Initial term ஓட 7 times d. A plus 7d. This is our answer. புரியுதாடா பட்டு? என்ன சொல்றேன்னு? So இதே வந்து இங்க 7th term கொடுத்திருந்தாங்கன்னா கதையே வேற. சிம்பிளா என்ன பண்ணிடுவீங்க? Suppose 7th term கொடுத்திருந்தாங்க அப்படின்னா T7 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? D யும் கொடுத்திருக்காங்க. காமன் டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப T8 எப்படி கண்டுபிடிப்பீங்க? T7 ஓட 1 time D add பண்ணா போதும். பாரு 7th term இங்க இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அடுத்த term கிடைச்சிரும். consecutive terms. கரெக்டா தங்கம்? So அப்ப T7 காமன் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா T8 equals எப்படி எழுதிருப்பீங்க? T7 plus ஒரு டைம் D. அவ்வளவுதான். 1D. அதே வந்து இங்க first term வச்சு எழுதுறதுனால 7 times D add பண்றதா இருக்குது. ஓகேவாமா? புரியுதாடா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? If Tn is the nth term. கரெக்ட். ஏன்னா nth term நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? Tn ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். T8 8th term, T7 7th term. அப்ப nth term நம்ம என்ன சொல்லுவோம்? Tn ன்னு தான் சொல்லுவோம். Then T2n minus n is என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி செய்யலாம் தங்கம்? நம்ம T2n minus Tn. சரியாடாமா? So இப்ப 2n அப்படின்றது n பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்ப n பொசிஷன்ல T8 இருந்தா n வேல்யூ என்னது? 8 ன்னு அர்த்தம். கரெக்டா? So Tn இருக்கிற இடத்துல இப்ப T7 கொடுத்தாங்கன்னா n வேல்யூ என்னது? 7 ன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம ஜெனரல் டேர்ம் எப்போதுமே Tn அப்படின்னு சொல்லுவோம். இப்ப n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2n அப்படின்னு ஒரு டேர்ம்ல இருக்கு. இன்னொரு டேர்ம்ல n இருக்கிற இடத்துல n தான் இருக்கு. கரெக்டா செல்லும்? நம்ம Tn எப்படின்னு சொல்லுவோம்? ஜெனரல் டேர்ம் ஆஃப் தி சீக்வென்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் as A plus n minus 1 into d. இதுதான் நம்மளுடைய ஜெனரல் டேர்ம். இனிஷியல் டேர்மோட n minus 1 times d நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா. கரெக்டா? சோ இப்ப n இருக்கிற இடத்துல 2n இருக்கு ஒரு கேஸ்ல. இன்னொரு இதுல என்னது? n ஈக்குவல் இருக்கிற இடத்துல n தான் இருக்குது. சோ பாரு இங்க n equals 2n, இங்க n ஓட வேல்யூ n. சோ இப்ப இந்த ஃபார்முலால n இருக்கிற இடத்துல ஒரு இதுல 2n சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், இன்னொரு இதுல என்னது? n சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சரியா தங்கம்? சோ இப்ப பாரு 2n க்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். T2n அப்படினா a plus n minus 1 into d. n இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 2n சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். minus 1 into d. minus ஓகே இது ஒரு செட். அடுத்தது என்னது? Tn இருக்கு. a plus n minus 1 into d. கரெக்ட்டா தங்கம்? சோ இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே வந்து நம்ம ப்ரோசீட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ். அப்ப a plus பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணனும். பட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத இங்க நம்ம ஆபரேட் பண்ண முடியாது. அடுத்தது என்னது? மல்டிப்ளை பண்ணிரலாமா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. d வந்து 2n ஓடயும் மல்டிப்ளை ஆகணும், 1 ஓடயும் மல்டிப்ளை ஆகணும். அப்ப 2n ஓட மல்டிப்ளை ஆனது 2nd minus 1 ஓட மல்டிப்ளை ஆனா என்னது? minus d. d into minus 1 is minus d. கரெக்ட்டா? இது ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. மைனஸ் இந்த சைட் பாரு a plus n minus 1 நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சீங்கல்ல? சோ 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்களா தங்க? அதான். சோ d into n is nd, d into minus 1 is minus d. சரியா தங்கம்? சோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம்? again a plus
2nd minus d. இதுல ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்குதா? எதுவுமே லைக் டேர்ம்ஸ் கிடையாது. ஒவ்வொன்றுமே டிஃபரெண்ட் டேர்ம். இது ஏன் இருக்கு, இதுல nd இருக்கு, இதுல d இருக்கு. சோ இது எல்லாமே அன்லைக் டேர்ம்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், எல்லாமே நம்ம ஒரே இதா கொண்டு வந்துடலாம், பிராக்கெட் எடுத்துட்டு. கரெக்டா செல்லம்? இப்ப பிராக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா a plus 2nd minus d. இந்த மைனஸ்ல இருந்து இந்த பிராக்கெட்ல இருந்து எல்லா டேர்ம்ஸும் வெளில வருது. அப்ப மைனஸோட மல்டிப்ளை ஆகும். minus of a minus a, minus into plus minus, so minus nd, minus into minus plus, அப்போ plus d. சரியா தங்கம்? இப்ப பாருங்க, இங்க plus a இருக்கு, இங்க minus a கேன்சல் ஆயிடுமா? அதே மாதிரி இங்க minus d இருக்கு, இங்க plus d இருக்கு, கேன்சல் ஆயிடுமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? plus 2nd இருக்கு, minus nd இருக்கு. ஓகேவா? plus 2nd minus nd. இப்ப பாரு, nd அப்படின்றது ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரி வரக்கூடிய டேர்மா? அப்ப இந்த nd அப்படின்றது ஏதாவது ஒரு பொருளா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 2 apples minus 1 apple. புரியுதா இல்லையா நான் சொல்றது? 2nd minus ndன்றது ஒன்னும் பெரிய லெவல் சப்ட்ராக்ஷன்ல இல்ல செல்லம். இந்த nd அப்படின்றது ஒரே ஆப்ஜெக்டா வச்சுக்கோங்க. சோ nd அப்படின்றது நீங்க ஆப்பிள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 2 apples minus 1 apple. அப்ப என்னது? 1 apple remaining. அப்ப என்ன எழுதலாம்? 1nd. 1nd is nothing but nd. ஓகேவா? சோ nd தான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இங்க என்ன எழுதிடலாம் தங்கம்? nd. எப்படி பண்ணணும்னு புரியுதா? a plus நம்ம இங்க எழுதிடலாம் Tn equals general term of an AP can be represented as a plus n minus 1 into d. இதுதான் நம்மளுடைய general term. இப்ப n இருக்கிற இடத்துல ஒரு கேஸ்ல நமக்கு என்ன இருக்கு? 2n இருக்கு. இன்னொரு கேஸ்ல n இருக்கிற இடத்துல na தான் இருக்கு. சோ நம்ம ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேவாமா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு எல்லா கேன்சலேஷன் போக ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு? nd அப்படின்ற இந்த டேர்ம். So nd is our final answer. புரியுதாடா தங்க? ப்ராக்ரஸ் செக் எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? 3 क्वेश्चनமே. சோ எப்படி பண்றோம்னு arithmetic progression அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் த காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எல்லா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கும் அதே நம்பரா தான் இருக்கும். காமன் நம்பர். ஓகேவா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். ஓகேவா டிமைல? ஈஸி தானே? சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்திரலாமா? பாருங்க, the common difference of an AP can be positive, negative or zero. சோ நான் இது சொல்றப்பவே மயில the progression அப்படின்னு சொல்லியிருப்பேன், arithmetic progression. இப்ப நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன் 4 2 0 -2 etc. ஓகேவா? சோ இப்ப இதுல பாருங்க, இந்த டேர்ம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா -2 அப்படின்ற நம்பரால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன மேம் -2 ஆல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒன்று குழம்புவ. கரெக்டா? பாரு, 4 - 2 2, 2 - 2 அப்படின்னா 0, 0 - 2 அப்படின்னா -2. அப்ப அடுத்த டேர்ம் என்னது? -2 - 2 -4 will be your next term. -4 - 2 -6 will be your next term. அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் காமன் டிஃபரன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா -2. ஏன்னா ஒவ்வொரு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னது? -2. கரெக்டா செல்லம்? சோ இப்ப இங்க காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்னடா தங்கம்? இந்த சீக்வன்ஸ்ல -2. எப்படி காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? d equals -2. இந்த சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லலாம் நம்ம? arithmetic progression. it is in AP அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டா? ஏன்னா அதே டேர்ம் பை அ கான்ஸ்டன்ட் நம்பர். -2 அப்படின்றது கான்ஸ்டன்டா இங்க இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நம்பர். என்ன இன்க்ரீஸ்ன்னு சொல்றீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 செல்லும். கரெக்டா? செகண்ட் டேர்ம் இப்போ உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் -2 நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு? ப்ரீவியஸ் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட, கரெக்டா? இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 equals 4. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட இந்த காமன் டிஃபரன்ஸ ஆட் பண்ணுவ. புரியுதா? காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ என்னது? -2. சோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. a plus d. ப்ரீவியஸ் டேர்மோட இந்த d நீங்க ஆட் தான் பண்றீங்க. அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர். காமன் டிஃபரன்ஸ் என்னது? நெகட்டிவ் நம்பர். சோ இப்போ என்னது? 4 plus of -2 என்னது? 4 - 2 ஆயிடும். that is equal to 2. பாரு, உன்னோட செகண்ட் டேர்ம் கரெக்டா கிடைச்சிருச்சா? இப்போ தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாமா? a3 கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னா ப்ரீவியஸ் டேர்மோட அந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட 2 times காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும். ஏன்னா தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிற. தேர்ட் டேர்ம்னா நீங்க 2 டைம் காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். எது கூட? இனிஷியல் டேர்மோட. இல்ல ப்ரிசீடிங் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்கிறேன், ப்ரீவியஸ் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா ப்ரீவியஸ் டேர்மோட அந்த காமன் டிஃபரன்ஸ் நீ என்னதான் பண்ண போற?
add தான் பண்ற. ஓகேவா? So addition is only done. ஆனா அந்த difference என்ன நம்பர்? It is a negative number. It is a negative number. So A2 ஓட வேல்யூ என்னது? 2. கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? Plus of D ஓட வேல்யூ என்ன? -2. It is a negative number. அப்ப 2 plus of -2 னா 2 -2 ஆயிடும். Plus into minus minus, that is equal to 0. So புரியுதா? Common difference is always added to the previous number in order to get the next number. ஓகேவா? the number common difference நீங்க கிடைக்கக்கூடிய இந்த difference number வந்து நீங்க previous termக்கு add பண்ணீங்க அப்படின்னா next number உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த number வந்து எப்படி இருக்கலாம்? it can be either a positive number or a negative number or even zero-வா கூட இருக்கலாம். இந்த சீக்வன்ஸ்க்கு நம்ம previous வீடியோல எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். 3 3 3 3 ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா இங்க காமன் டிஃபரன்ஸ் என்னது? 0 0 0 0. எல்லா டேர்முமே 0வால இன்க்ரீஸ் ஆகுது. 0வால இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த நம்பர் ரிமைன்ஸ் தி சேம். ஏன்னா 3 plus 0 3a தான். 3 plus 0 3a தான். கரெக்டா? சோ இந்த காமன் டிஃபரன்ஸ் D ஓட வேல்யூ வந்து இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் 0. ஓகேவா? இந்த மூணு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வேணாலும் இருக்கலாம். நீங்க அந்த காமன் டிஃபரன்ஸ் ப்ரீவியஸ் டேர்ம்க்கு என்னதான் பண்றீங்க? யூ ஆல்வேஸ் ஆட். ஓகேவா செல்லம்? ஆனா அந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராவோ பாசிட்டிவ் நம்பராவோ ஜீரோவாவோ இருக்கலாம். ஓகேவா? அததான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. the common difference of an AP can be positive, negative or 0. புரியுதா செல்லம்? நோ டூ இங்க என்னன்னு do you know? அடுத்தது பாருங்க, திங்கிங் கார்னர் கொடுத்திருக்காங்க பாரு. if Tn is the nth term of an AP, then the value of Tn plus 1 minus Tn minus 1 is கேக்குறாங்க. சோ இதை நம்ம தனியாவே ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? சோ பாரு செல்லம், இந்த கொஸ்டினை நான் தனியா எழுதியிருக்கேன். Tn plus 1 minus Tn minus 1. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜெனரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? nth term of an AP is represented as A plus n minus 1 into D. இது என்னது? இனிஷியல் டேர்மோட n minus 1 times D நீங்க ஆட் பண்றீங்க. எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட 1 less than time D ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாரு, n இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? n plus 1 இருக்கு. கரெக்டா செல்லம்? அடுத்ததுல என்னது? n இருக்கிற இடத்துல n minus 1 இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ Tn plus 1 அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? A plus n minus 1 இருக்கிற இடத்துல first n இருக்கிற இடத்துல நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? instead of n you are going to write n plus 1. அப்ப n plus 1 ஆல்ரெடி ஃபார்முலால என்னது? minus 1 இருக்கு. so minus 1 into D minus Tn minus 1. அதே மாதிரி A plus n இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? n minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அது இல்லாம ஒரு minus 1 ஃபார்முலாலயே இருக்கு. so minus 1 into D. சரியா தங்கம்? சோ இப்போ இத ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் ஆபரேட் பண்ணலாமா? A plus n plus 1 minus 1 இருக்கு. so plus 1 minus 1 gets cancelled. அப்ப n into D மட்டும் தான் ரிமைன் ஆகும். n into D வெளியில இருந்துச்சுன்னா into ல இருக்கு. minus A plus n minus 1 minus 1. அப்ப என்னது? minus 2 into D. கரெக்டா செல்லம்? சோ இங்க A plus nd இருக்குது. இங்க பிராக்கெட் போடு, ஏன்னா இது ஹோலா ஒரு டேர்ம். சரியா? இங்க minus of இந்த Tn minus 1. அப்ப Tn minus 1 இருக்கிற இடத்துல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. சோ பிராக்கெட் போட மறக்க கூடாது. minus of A plus இந்த D என்ன ஆகணும்? ரெண்டு நம்பரோடய உள்ள மல்டிப்ளை ஆகணும். அப்ப n into D minus 2 into D. கரெக்டா தங்கம்? n into D minus 2 into D. அடுத்தது என்ன பண்ணுவோம்? A plus nd minus நம்ம காமனா இந்த டேர்ம் எல்லாமே வெளில எடுக்க போறோம். so minus into plus minus A minus into plus minus nd minus into minus plus 2D. கரெக்டா இல்லையா தங்கம்? அடுத்தது என்னது? A minus A cancel ஆயிடும். plus nd minus nd cancel ஆயிடும். so 2D. what is your answer? 2D. ஓகேவா? இந்த திங்கிங் கார்னர்ல நீங்க இப்ப 2D ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? இது வெறும் இப்படி 2D-ஆ ஸ்டாப் பண்றதுக்காக இல்ல. இதை வெரிஃபை பண்ணி பாரு. இப்ப n இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ செல்லம். சரியா? n இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல்ஸ் நான் 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நம்பர். அப்ப t 4 plus 1 ஒரு டேர்மும் மைனஸ் t 4 minus 1 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா T 4 plus 1 என்னது? T5. கரெக்டா? மைனஸ் T4 minus 1 என்னது? T3. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ரெண்டு டேர்முக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 2 times D. ஏன்னா பாரு, நமக்கு சீக்வன்ஸ்ல இந்த டேர்ம்ஸ் எப்படி பிளேஸ் ஆயிருக்கும்? T3, T4, T5. கரெக்டா? இங்க ஒரு D இருக்கும், இங்க ஒரு D இருக்கும். நீ T4ல இருந்து T3 சப்ட்ராக்ட் பண்ண, கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ற அப்படின்னா D will be your answer. இங்க ஒரு டேர்ம் ஸ்கிப் பண்ணிட்டு
T5ல இருந்து T3 சப்ட்ராக்ட் பண்றேன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2D is your difference. அந்த ஆன்சர் கரெக்டா கிடைச்சிருச்சா நமக்கு இங்க? புரியுதா தங்கம் என்ன சொல்றோன்னு? ஒரு nth டேர்ம் இருக்குது இங்க நடுவுல, பட் இதுக்கு அடுத்து இருக்கிற டேர்ம் n+1ன்ற இந்த டேர்மையும் இதுக்கு ப்ரீவியஸா n-1 இருக்கிற டேர்மையும் இத ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்றப்ப உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 times the common difference. புரிஞ்சுதா செல்லம் என்னன்ட்டு? சோ இங்க ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் T9 இருக்கு, T10 விட்டுடுறோம், T11 இருக்கு. T11ல இருந்து T9 சப்ட்ராக்ட் பண்றீங்க, அந்த ரெண்டு டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் பண்றீங்கன்னா உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 2 times the common difference. 2D தான் உங்களுடைய ஆன்சரா இருக்கும். புரியுதா செல்லம்? இது இன்னும் என்ன டீடைல்டா படிக்கலாம்னா 1 3 5 7 9ன்ற சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து இந்த செகண்ட் டேர்மை விட்டுரு, இந்த டேர்மை விட்டுட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற டேர்மையும் இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற டேர்மையும் தான் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்மளோட கொஸ்டின் இங்க. Tn+1 மைனஸ் Tn-1. nன்றது அந்த நடுவுல இருக்கிற டேர்ம் Tn. இது வந்து Tn அப்படின்னா இது என்னது? இந்த 5ன்றது Tn+1. இது என்னது? Tn-1. இப்போ உங்களோட இங்க காமன் டிஃபரன்ஸ் என்னது? இந்த சீக்வென்ஸ்ல 2 2 2. காமன் டிஃபரன்ஸ் இஸ் 2. சரியா? அப்ப இந்த தேர்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 2 times D. கரெக்டா இல்லையா? 2 times D. அப்ப that is equal to 2 into 2. ஏன்னா D ஓட வேல்யூ இங்க 2. 2 2s are என்ன? 4. செக் பண்ணி பாரு. 5 minus 1 equals 4. கரெக்டா இல்லையா? சோ அதே வேல்யூ தான் உங்களுக்கு இங்க கிடைக்குது. புரியுதாடா தங்கம்? சோ Tn+1 minus Tn-1. அதாவது ஒரு டேர்மை நடுவுல விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற டேர்மையும் இங்க ப்ரீவியஸா இருக்கிற டேர்மையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்றப்ப 2 times the common difference will be your answer. So இதுதான் உங்களோட அந்த திங்கிங் கார்னர்ல கொடுத்து நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி சம்ல அப்ளை பண்றதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ரைட் சைட் பண்ணிருக்கேன். இது மட்டும் தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா செல்லம்? புரியுதாடா? சோ நீங்க இது ஒரு 1 மார்க் மாதிரியே வச்சுக்கலாம்டா தங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, Tn+1 minus Tn-1 அந்த ஆன்சர் என்ன? 2D. சோ இந்த do you know, இந்த திங்கிங் கார்னர் இதெல்லாம் விடாம படிங்க செல்லம். சோ இது வந்து இந்த ஆன்சர் வந்து இது ஒரு 1 மார்க் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாடா தங்கம்? So next இங்க பாரு, let us try to find the common differences of the following APs ன்னு கொடுத்திருக்காங்க. So அது பாருங்க செல்லம், 1, 4, 7, 10. So first difference அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? next term minus previous term, second term minus first term. கரெக்டா செல்லம்? அப்ப T2 இது வந்து T1, T2, T3, T4. அப்ப நம்ம first என்ன பண்ணலாம்? T2 minus T1 கண்டுபிடிக்கலாம். second term minus first term. அப்ப இங்க second term value என்ன? 4. 4 minus 1 that is equal to 3. இது எப்படி காமனா இருக்குதான்றதை செக் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஒரு ரெண்டு செட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன? T2 minus 1 பார்த்திருக்கீங்க. அடுத்தது என்னது? 3 minus 2. T3 minus T2. Third term minus second term. What is your third term? 7. Second term 4. அப்ப 7 minus 4 equals 3. பாரு காமனா இருக்குதா? இங்கேயும் இதுவும் 3 இதுவும் 3. இல்ல உனக்கு இன்னும் டவுட்டா இருக்குதுன்னா அடுத்த செட்டையும் கூட பாருங்க. அடுத்த பார் T4 minus T3. Fourth term என்ன? 10. Third term என்ன? 7. 10 minus 7 that is equal to 3. ஓகேவா? So இப்ப எல்லாமே 3 தான். அப்ப common difference D equals 3 for the first sequence. ஓகேவா? ஏன் மேம் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா எப்பவுமே சப்ட்ராக்ஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். as per AP, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம்? ப்ராக்ரஸ் ஆயிட்டு தான் போகுது அந்த சீக்வன்ஸ். அதாவது நீங்க ப்ரீவியஸ் டேர்மோட ஒரு நம்பரை பர்டிகுலர் நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி செகண்ட் டேர்ம். அப்ப இதோட இன்னொரு நம்பரை ஆட் பண்றப்ப அந்த செகண்ட் டேர்ம் வில் பி கன்சிடர்ட் as the bigger one. கரெக்டா இல்லையா? ஒரு குவாண்டிட்டி இருக்குது, அந்த குவாண்டிட்டி கூட நீங்க இன்னொரு நம்பரை புதுசா ஆட் பண்றப்ப அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு என்னது? பிகர் குவாண்டிட்டி. சோ இந்த டேர்ம்ல இருந்து ப்ரீவியஸ் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்றப்ப தான் கரெக்டா இருக்கும். அதுக்காக ஒன்னே மேம் இது சின்ன நம்பர் தானே அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஏன்? காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ என்னது? நீங்க ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணிருக்கீங்கன்றது அர்த்தம். ஓகேவா? இப்ப பாரு இந்த டேர்ம்ல 6 2. T1 என்னது? 6. T2 என்னது? 2. அப்ப செகண்ட் டேர்ம் சின்னதா தானே இருக்கு. அப்ப நம்ம 2 minus 6 பண்ணணும் அப்படின்னா ஆமா. ஏன் அப்படின்னா இங்க காமன் டிஃபரன்ஸ் என்னது? ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கும். நீங்க ஒரு நெகட்டிவ் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணிருப்பீங்க in order to get the second term. சரியாடா தங்கம்? சோ இதுல கண்டுபிடிக்கலாமா? T2 minus T1 என்னது? 2 minus 6 that is equal to -4. ஏன் அப்படின்னா 6 minus 2 4 தான். ஆனா 6ன்றது மைனஸ்ல இருக்கு, கிரேட்டர் நம்பர். அப்ப கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் நம்ம இங்க எழுதுவோம். அடுத்தது என்னது? T3 minus T2 that is equal to என்னது? -2 minus 2 that is also equal to -4.
காமனா இருக்கா? சோ காமன் டிஃபரன்ஸ் d ஈக்குவல்ஸ் என்னது -4. ஓகேவா செல்லம்? இது வந்து நெகட்டிவ் காமன் டிஃபரன்ஸ் அவ்வளவுதானே தவிர நீங்க இந்த 6 ஓட என்ன பண்ணிருப்பீங்க, இந்த நெகட்டிவ் காமன் டிஃபரன்ஸ ஆட் தான் பண்ணிருப்ப in order to get the next term. 6 plus of -4 is nothing but 6 minus 4, that is equal to 2. So your second term 2 is obtained. புரியுதா செல்லம்? சோ அந்த கான்செப்ட மறந்துடாதீங்க எப்போதுமே. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம் தான் நம்ம எப்போதுமே பண்ணணும். ஓகேவாமா? புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? சோ எக்ஸாம்பிள் செப்பரேட்டா பாத்துக்கலாம். சரியா செல்லம்? இது மட்டும் நீங்க இப்ப பாத்துக்கோங்க. ஓகே? ஓகேடாமா. சோ ஏபினா என்ன, அதனுடைய ஜெனரல் டேர்ம் என்ன, இந்த ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர். சோ ஜெனரல் டேர்ம் மெயினா பார்க்க வேண்டியது இதுதான். இந்த tn equals a plus n minus 1 to d is very important. And your general representation of AP. First term is a, second term is initial term plus 1 time d. Third term அப்படின்னா initial term plus 2 times d. Fourth term அப்படின்னா initial term plus 3 times d. Initial term வச்சு பார்க்கறப்ப d ஓட times add ஆகுறது வந்து அதிகமாகும். ஓகேவா? previous term அப்படின்றப்ப 1 time d add பண்ணா போதும். preceding term இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவாடா செல்லம்? சோ இன்ட்ரோடக்ஷன் லைன் பை லைன் உங்களுக்கு புரியல அப்படினாலும் திருப்பி படிச்சு பாருங்க, கண்டிப்பா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறப்ப இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிடும். பாப்பு கவனிடா, arithmetic progression 10th மேக்ஸ் சமச்சீர் கல்வி நம்ம அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா பேஜ் நம்பர் 57 வரைக்கும் இருக்கிற இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் meant by arithmetic progression, அப்புறம் how can we write the nth term of an AP, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். and progress check and this thinking corner இதெல்லாமே பார்த்துட்டோம். கரெக்டாடா? and அதுக்கப்புறம் 2 எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தாச்சு. now பாருங்க, இந்த நோட் and இன்னும் 2 progress check இருக்கு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். An arithmetic progression having a common difference of 0 is called a constant arithmetic progression. என்ன சொல்ல வராங்க? So an AP sequence, correct? A sequence which is in AP is given. For example, 3, 3, 3, 3 and it goes on. The sequence is going like எப்படி போகுது? 3, 3, 3. Each and every term of the sequence is 3 itself. correct? 3ன்ற நம்பர் இதை ரிப்பீட்டடா வருது. அப்ப இங்க உங்களுக்கு காமன் டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன? d equals second term minus first term. அப்ப 3 minus 3 that is equal to 0. Again அடுத்த d check பண்ணுங்க, இந்த third term minus second term. t3 minus t2 equals 3 minus 3 that is equal to 0. இது இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னே இல்ல, நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க பாருங்க 3 அடுத்த டேர்மும் 3ன்றப்ப இங்க எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலன்னு அர்த்தம். கரெக்டா? nothing is increased or nothing is decreased. அப்ப 0. again this is 0. again இங்க ஆட் பண்றது 0. அப்ப common difference 0வா இருக்கிறப்ப what do you call this arithmetic progression அப்படின்னா constant arithmetic progression. What do you call it? Constant arithmetic progression. லைன் பை லைன் இன்ட்ரோடக்ஷன் படிங்கடா, 1 மார்க்ல கேட்டா யூஸ் ஆகும் and நீங்களும் நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ ஒரு arithmetic progressionல d வேல்யூ எப்படி இருக்கலாம்ன்றத ப்ரீவியஸா பார்த்திருப்பீங்க. the d value can be either positive or negative or 0 அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதுல if the common difference is 0, you can call that AP as constant arithmetic progression. okay வாடா? so இது ஒரு கான்செப்ட். then என்ன பாருங்க, ஆக்டிவிட்டி அப்புறம் பண்ணிக்கலாம். note, in a finite AP என்ன கொடுத்திருக்காங்க தங்கம்? in a finite AP. what do you mean by finite AP? total number of terms in the sequence is known. total number of terms in the sequence is known. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வன்ஸ்ல வந்து 10 டேர்ம் தான் இருக்குது. 10 மெம்பர்ஸ் தான். ஓகேவா? A1, A2, A3, A4, A5, A6, A7 till A10. அப்ப there are only 10 terms in the sequence அப்படின்னா total number of terms உங்களுக்கு என்னன்னு 10ன்றது தெரிஞ்சிச்சு. அப்ப this is a finite AP. this is a countable sequence. எவ்வளோ terms இருக்குதுன்றதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இதே வந்து 3, 3, இப்ப ப்ரீவியஸா அந்த கான்ஸ்டன்ட் arithmetic progressionக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தல, அதுல நான் என்ன பண்ணேன், கமா அண்ட் டாட் 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 எக்ஸெட்ரா நீங்க போட்டுட்டேன். சோ அப்ப இந்த சீக்வன்ஸ்ல டோட்டலா எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. இட் இஸ் இன்ஃபைனைட். இட் கோஸ் ஆன். அது ஸ்டாப்பே ஆகுறது இல்ல. கரெக்டா? சோ அப்ப அது வந்து இன்ஃபைனைட் ஏபி. சோ இப்ப நம்ம இங்க பார்க்க போறது என்னடாக்கன்னா ஃபைனைட் ஏபி. ஃபைனைட் ஏபில whose first term is a. என்ன தங்கம்? whose first term is a and the last term is l. எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்க லாஸ்ட் டேர்ம் l ன்னு? ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? T1 first term, T2 second term,
T3 third term, T4 fourth term, T5 sixth term, correct? So இதே மாதிரி இப்போ only there are 10 terms in this sequence. Only there are 10 terms, finite sequence அப்படின்றப்ப இந்த last term அவங்க எப்படி represent பண்றாங்க? They represent it as L. First term நம்ம எப்படி A அப்படின்னு represent பண்றோமோ, similarly the last term is represented as L. அப்ப number of terms in the AP is given by அப்படின்னு கேக்குறாங்க. The number of terms in the AP is given by. So அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாடா, பாருங்க நம்ம general term, அதாவது nth term of an AP நம்ம படிச்சிருப்போம். என்னடா? nth term of an AP, கரெக்டா? So இப்ப Tn equals என்னது? Initial term ஓட n minus 1 times d add பண்ணணும். n minus 1 times d add பண்றோம், கரெக்டா? n minus 1 into d இதுதான். a plus n minus 1 into d. இப்ப என்னது? last term அப்படின்றது நமக்கு இங்க L, கரெக்டா? எந்த term கண்டுபிடிக்கிறீங்களோ நீங்க அந்த term ஓட இதை substitute பண்ணிக்கலாம் இங்க. For example, இப்ப 8th term கண்டுபிடிக்கிறீங்கன்னா T8. last term அப்படின்றதுனால அதுக்கு நம்ம ஒரு alphabet variable assign பண்ணிட்டதுனால I substitute as L. I substitute as L. சரியா? அப்ப இந்த Tn க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? Last term is given by a plus n minus 1 into d. கரெக்டாடா? இப்போ number of terms in this finite sequence என்னடா கண்ணா? எவ்வளோ terms இருக்குது அப்படின்றது. அதாவது number of terms is nothing but n. கரெக்டா? ஏன் இதுல n எடுக்கிறோம்? பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதெல்லாம் நீங்க எந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க? Tn இருக்கிற இடத்துல தான் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்போ 10 அப்படின்றது உங்களுக்கு என்னது? n ஓட வேல்யூ. டோட்டலா அங்க n terms இருக்கு அப்படின்றது 10 terms இருக்குன்றது நீங்க find out the value of nன்றத அர்த்தம், கரெக்டா? சோ இப்போ இதுல n வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? L equals a plus n minus 1 into d இருக்கு. இந்த n minus 1 into d நீங்க ஒரே டேர்மா வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இதை இப்ப மூவ் பண்ண வேண்டாம். a, ஓகேவா? இங்க ஒரு a அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கா, இது இந்த சைடு மூவ் பண்றப்ப when you move it to the left hand side அது என்னவாகும்? பிளஸ் a இருக்கிறது அந்த சைடு போறப்ப மைனஸ் a அப்படின்னு மாறிடும், கரெக்டா இல்லையாடா? சோ l minus a equals இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ரிமைனிங் என்ன இருக்கு? n minus 1 into d இருக்கும். என்ன தங்கம்? n minus 1 into d இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? l minus a equals n minus 1 into d இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற d when it goes to the other side எப்படி போகும்? டிவிஷன், கரெக்டா இல்லையா? அப்ப l minus a by d equals இங்க என்ன? ரைட் ஹேண்ட் சைடுல ரிமைனிங் என்ன இருக்கு? n minus 1, கரெக்டா? அடுத்தது என்னது? you have to find the value of n. number of terms is given by the formula. அதுதான் நமக்கு என்னன்னு தேவை. அப்ப n மட்டும் நீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடுல விட்டு வச்சுட்டு minus 1 you should get it to the other side. minus 1 when it goes to the other side நமக்கு ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? l minus a by d அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. minus 1 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா it goes as plus 1. so l minus a by d plus 1. how many terms எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? n அப்படின்றது n is nothing but last term minus first term by common difference d. l minus a by d plus 1. சரியாடா? number of terms எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? last term minus first term by common difference. by how much value each term is constantly increased. அதுதான் நம்மளுடைய common difference. l minus a by d plus 1. இது எதனுடைய formula? to find the number of terms n in a finite sequence. புரியுதாடா? so இந்த நோட் என்னன்றது புரியுதா? okay. so இப்ப progress check பண்ணலாமா? common difference of a constant AP is common difference of a constant AP. What do you mean by constant AP? If the common difference of a sequence is 0. previous noteல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்பதான் last pageல இருக்கக்கூடிய நோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. an arithmetic progression having a common difference 0 is called as constant AP. அப்ப vice versa. if it is a constant AP, the common difference will be 0. கரெக்டாடா? so இங்க எழுதிடலாமா? common difference is 0. for what? constant AP ஓட common difference 0வா இருக்கும். 4 4 4 4 சீக்வென்ஸ் ஃபுல்லா ஒரே நம்பரா போயிட்டு இருக்கிறது. காமன் டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது, 0வா இருக்கிறது. ஓகேவாடா? சோ அடுத்தது பாருங்க, if a and l are the first and last terms of an AP, then the number of terms of the AP is, இப்பதானே பார்த்தோம் number of terms ஃபார்முலா என்ன பார்த்தோம்? n equals first term
லாஸ்ட் டேர்ம் எல் அண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, சாரி ஏ அண்ட் எல் கொடுத்துருக்காங்க. அப்ப லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை காமன் டிஃபரன்ஸ், அப்புறம் இத பிராக்கெட் போட்டுட்டு பிளஸ் 1 எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இதுதான் நம்ம இப்ப ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்த்தோம். இது எதுல இருந்து நீங்க டிரைவ் பண்றீங்க? ஜெனரல் nth term of an AP ஃபார்முலால இருந்து எடுக்கிறீங்க. a plus n minus 1 into d. அதுல tn இருக்கிற இடத்துல நீங்க இப்ப ஃபைனைட் சீக்வென்ஸ்ன்றதுனால என்ன பண்றீங்க? லாஸ்ட் டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. nth டேர்முக்கு பதிலா l equals a plus n minus 1 into d வருது. சோ இதுல இருந்து you only find out the value of n. அப்ப மத்தது எல்லாமே நீங்க அந்த சைடு அது கரஸ்பாண்டிங்கா மூவ் பண்றப்ப லாஸ்டா n மட்டும் வந்துச்சுன்னா என்ன வருது நமக்கு? l minus a by d plus 1. சரியாடா? புரியுதாடா? சோ இந்த பேஜோட ப்ராக்ரஸ் செக் ஈஸி தான். நமக்கு புக்ல கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் 1 மார்க் மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, நத்திங் டிஃபிகல்ட்டிங்க. ப்ரீவியஸா நீங்க பார்த்த அந்த 2 நோட்டோட ஸ்டேட்மெண்ட் செக்அப் அவ்வளவுதான், நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே வாடாமா, நெக்ஸ்ட் போலாமா? So what is the next one? இங்க பாருங்க. Note. In an arithmetic progression, if every term is added or subtracted by a constant, then the resulting sequence is also an AP. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, if in every term is added, அப்ப நம்ம ஒரு AP கன்சிடர் பண்ணிக்கலாமா? நார்மல், அதாவது நம்மளுடைய நேச்சுரல் நம்பர்ஸே வந்து ஒரு AP ல இருக்கிறது தான். நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதுறீங்க, கவுண்டிங் நம்பர்ஸ் எழுதுறீங்கன்னா what will you start the sequence from? 1. கரெக்டா? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் from 1. 1 2 3 4 5 னு எடுத்துக்கோங்க இந்த AP. ஏன் இத நான் AP ன்னு சொல்றேன்? because each number is increased by a value of 1. என்னடா தங்கம்? each number is increased by a value of 1. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, if every term is added or subtracted by a constant, then the resulting sequence is also an AP. In an arithmetic progression, அப்ப நீங்க எடுக்கிற சீக்வன்ஸ் என்னவா இருக்கணும்? ஒரு arithmetic progression இருக்கணும். இப்ப நம்ம எடுத்திருக்கிறது ஒரு AP சீக்வன்ஸ் தானே? because இங்க உங்களோட காமன் டிஃபரன்ஸ் என்னடா கண்ணா? 1. ஏன்னா 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 1 4. உங்களோட நேச்சுரல் நம்பர்ஸே is the best example for AP. கரெக்டா? சோ இப்ப இங்க ஒரு AP சீக்வன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? every term is added or subtracted by a constant. நம்ம ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணலாம். added by a constant னு வச்சுக்கலாம். இதையும் நான் 3ன்ற நம்பரால, இதையும் 3ன்ற நம்பரால, இதையும் 3ன்ற நம்பரால, இதையும் 3ன்ற நம்பரால, இதே மாதிரி 3ன்ற இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். every term is added by this constant. புரியுதா? அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம செஞ்சு பார்க்கிறோம். every term is added or subtracted by a constant அப்படின்றோம். so 1ஐயும் நான் 3 ஆல் ஆட் பண்றேன், 2ஐயும் 3 ஆல் ஆட் பண்றேன். each and every term is added by the constant value that I have chosen is 3. சரியா? அப்ப ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் உங்களுக்கு இங்க என்ன? 1 plus 3 4, 2 plus 3 5, 3 plus 3 6, 4 plus 3 7, 5 plus 3 8. The resulting sequence is also an AP. செக் பண்ணலாமா? AP ல இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்ணுவீங்க? கான்ஸ்டன்ட் வேல்யூவால இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். பாரு, 4 plus 1 என்னது? 5, 5 plus 1 என்னது? 6, 6 plus 1 என்ன? 7, 7 plus 1 என்ன? 8. so ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது காமன் டிஃபரன்ஸ் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. there lies a common difference all over the sequence. 5 minus 4 is equal to 1, 6 minus 5 equals 1, 7 minus 6 equals 1. கரெக்டடா? இங்க d வேல்யூ என்ன? இந்த சீக்வென்ஸோட d வேல்யூ காமன் டிஃபரன்ஸ் 1. சரியாடா? சோ நமக்கு ஒரு AP கொடுத்திருக்காங்க. அந்த AP ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டால இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். சோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட், the resulting sequence is also in AP. அததான் அவங்க சொல்லிருக்காங்க. சோ என்னடா, நான் எப்படி ஆட் பண்ணி செக் பண்ணிருக்கணும், நீங்க அதே மாதிரி என்னது, இப்ப நான் ஆட் பண்ணிருக்கேன் கான்ஸ்டன்ட் நம்பர் என்னது? +3 +3 +3. நீங்க அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால மைனஸ் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய சீக்வன்ஸும் AP ல இருக்குதான்றதை செக் பண்ணி பாருங்க. ஓகேவாடா? சோ நெக்ஸ்ட் போலாமா? if every term is multiplied or divided by a non-zero number, that means you should choose a non-zero number. 0 choose பண்ணக்கூடாது. மல்டிப்ளைடுக்கு அது அப்ளிகபிளா இருக்கும், பட் டிவைடடுக்கு அது அப்ளிகபிளா இருக்காது. ஏன்னா நீங்க நம்ம எடுக்கக்கூடிய இப்ப கான்ஸ்டன்ட் AP சீக்வன்ஸ் எது? 1 2 3 4ன்ற நேச்சுரல் நம்பர் AP சீக்வன்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். சோ இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் every term is multiplied or divided by a non-zero number சொல்றாங்க. சோ நான் என்ன பண்றேன்? non-zero நம்பர் ஏன் எடுக்க கூடாதுன்றதுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறேன். மல்டிப்ளைட்னா ப்ராப்ளம் இல்ல தங்கம், பட் டிவைடட் அப்படின்றப்ப by 0 by 0 by 0ன்றப்ப does it have any meaning? டிவிஷன்ல 0 வரப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆன்சர் not defined. கரெக்டா?
So அப்ப 1/0 2/0ன்றது does not have an meaning. So அதனால நம்ம divided இருக்கிறதுனால நான் ஜீரோ நம்பர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேவாடா? சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 2 3 இருக்கு. நான் மல்டிப்ளைடுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதே மாதிரி நீங்க டிவைட்க்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு AP சீக்வென்ஸ் சூஸ் பண்ணி. சோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஒரு AP சீக்வென்ஸ் தான். பாருங்க in an arithmetic progression which means the first selecting sequence should be an AP sequence. அதை நீங்க எப்படி மாடிஃபை பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீக்வென்ஸும் AP-ஆ வரும்ன்றத இந்த நோட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க ஒரு AP சீக்வென்ஸை செலக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையுமே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரால இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டிங் சீக்வென்ஸும் AP-ஆ தான் இருக்கும்ன்றது ஃபர்ஸ்ட் நோட். இப்ப அடுத்த நோட் என்ன பாக்குறோம்? எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி if you choose an AP and every term is multiplied or divided by a constant number, each and every term should be multiplied with the same number that you have chosen. 3ன்ற நம்பர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஆலேயே மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு டேர்மையும். அப்ப ஆன்சரிங் என்ன கிடைக்குது? 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15 and it goes on. கரெக்டாடா தங்கம்? சோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புது சீக்வென்ஸ், நியூ சீக்வென்ஸ். இப்போ இந்த சீக்வென்ஸ் அவங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? the resulting sequence is also an AP. செக் பண்ணி பார்த்தறலாமா? பாருங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 plus 3 gives you 6, 6 plus 3 gives you 9, 9 plus 3 gives you 12, 12 plus 3 gives you 15. கரெக்டாடா? சோ கான்ஸ்டன்ட் நம்பரால இன்க்ரீஸ் ஆயிருக்கு which means your common difference is 3. கரெக்டா? காமன் டிஃபரன்ஸ் இங்க என்னது? 3. இப்ப டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு காமனா ஒரே மாதிரி வந்துச்சு சீக்வென்ஸ் ஃபுல்லானா the resulting sequence is also an AP. புரியுதாடா? சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்தது பாருங்க. If the sum of 3 consecutive terms of an AP is given, then they can be taken as என்ன கொடுத்திருக்காங்கன்னா A minus D, A and A plus D. இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா செல்லம், இப்போ நம்ம எடுத்துக்கோம்ல நேச்சுரல் நம்பர் சீக்வென்ஸ், இதையே எடுத்துக்கோங்க. நடுவுல நான் ஒரு 3 டேர்ம்ஸ் சூஸ் பண்றேன். ஓகே, சம் ஆஃப் 3 consecutive terms, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சக்சசிவ் டேர்ம்ஸ். சோ இந்த ஒரு 3 டேர்ம்ஸையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல மிடில் டேர்ம் எடுத்துக்கோ. இத நீ A அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ நோட் திஸ் as A, ஏன்ற டேர்மா எடுத்தீங்கன்னா இது என்னடா கண்ணா? இந்த ப்ரீவியஸ் டேர்ம்ன்றது என்னது? A minus D. அடுத்த டேர்ம் எப்படி கிடைக்கும்? இந்த ஏன்ற டேர்மோட you have to add that common difference. So A plus D. புரியுதாடா தங்க என்ன சொல்றேன்னு? இப்போ உங்களுக்கு இந்த சீக்வென்ஸ் வந்து 1 1 1 அப்படின்ற நம்பரால இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். 1 plus 1 gives you 2, 2 plus 1 gives you 3, 3 plus 1 gives you 4, 4 plus 1 gives you 5. கரெக்டா? இப்போ நீ சூஸ் பண்ற நம்பர் என்ன? இங்க 3ன்ற டேர்ம் சூஸ் பண்ணி அதை ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுற. ஓகேவா? இப்போ காமன் டிஃபரன்ஸ் இந்த சீக்வென்ஸோட காமன் டிஃபரன்ஸ் என்ன? D equals 1. இந்த சீக்வென்ஸோட காமன் டிஃபரன்ஸ் என்ன தங்கம்? D equals 1. அப்ப ப்ரீவியஸ் டேர்மை நீ எப்படி டினோட் பண்ணலாம்? சப்போஸ் இந்த 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் டேர்மை நீ எப்படி டினோட் பண்ணலாம்? ஏல இருந்து இந்த 1 மைனஸ் பண்ணினா, இந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணினா உனக்கு ப்ரீவியஸ் டேர்ம் கிடைச்சிரும். ரிவர்ஸ் ஆபரேஷன். ஓகேவா? சோ A minus D. நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி கிடைக்கும்? அது சிம்பிள், நம்ம இதுவரை பார்த்துட்டு வரதான். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பை ஆடிங் த காமன் டிஃபரன்ஸ். அப்ப 3 plus 1 A plus D. புரியுதாடா என்ன சொல்றேன்னு? If 3 consecutive terms of an AP, நல்லா புரிஞ்சுக்கிறோம். பாக்குறது arithmetic progression sequence. மத்த சீக்வென்ஸ் பத்தி நம்ம யோசிக்கல. ஒரு சீக்வென்ஸ் AP-ல தான் இருக்குதுன்னு நீ டிசைட் பண்ணிட்ட, arithmetic progressionல தான் இருக்குதுன்றது டிசைட் பண்ணிட்டனா, அந்த ஒரு 3 consecutive terms கொடுத்திருந்தாங்கன்னா the middle term can be considered as A, so that the previous term in terms of A எப்படி எழுதுவீங்க? A minus D. நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி எழுதுவீங்க? A plus D. அததான் கொடுத்திருக்காங்க. A minus D, A and A plus D. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா here the common difference is D. ஓகேவா? காமன் டிஃபரன்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க தங்கம்? D. என்ன மேம் புதுசா வந்து காமன் டிஃபரன்ஸ் D ன்னு சொல்றீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு அதே காமன் டிஃபரன்ஸ் தான் கிடைக்கும். காமன் டிஃபரன்ஸ் எப்படி தங்கம் செக் பண்ணுவீங்க? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ இப்போ A minus D. கரெக்டா இல்லையா? இதுதான் உங்களுடைய செகண்ட் டேர்ம். இது T1, இது T2, இது T3. இதுதான் 3 consecutive terms. அப்ப T2 minus T1 னா A minus of A minus D. என்ன வரும்? A minus A plus D ன்னு மாறிடும். ஏன்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? இது மைனஸ் A, இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் D ஆயிடும். அப்ப A minus A நாடு கேன்சல் ஆயிடும். So your difference is D. அடுத்து தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் செக் பண்ணி பாரு. T3 minus T2 செக் பண்ணி பாரு. A plus D minus A. Plus A minus A cancel ஆச்சுன்னா what does it remain? D. அப்ப ரெண்டுத்துலயுமே பாருங்க டிஃபரன்ஸ் என்ன வருது? D. ஓகேவா? So your common difference will be equal to D. சரியாடா?
So similarly, அடுத்தது என்னன்னு பாருடா தங்கம். If the sum of 4 consecutive terms of an AP is given, then they can be taken as பாரு, இது A minus D. அப்ப அதுக்கு previous term என்ன எடுப்ப? A minus 3D. அடுத்தது என்ன எடுக்கலான்றாங்க? A plus D. அதுக்கு அடுத்த term என்னன்னு எடுப்ப? A plus 3D. ஓகேவா? நடுவுல நீ ஏன்னு ஒரு term கன்சிடர் பண்ணி கொண்டு போற மாதிரி தான் இது. A, அடுத்த term A minus D. அதுக்கு அடுத்த term A minus 3D. இந்த சைடு வரப்ப A plus D. அடுத்தது என்ன சக்சசிவ்ன்றப்ப பிளஸ் பண்ணணும், ப்ரீவியஸ்ன்றப்ப மைனஸ் பண்ணணும். சோ அடுத்தது டேர்முக்கு வரப்ப A plus 3D. சரியாடா? இப்ப these 4 consecutive terms ஓட காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா 2D அப்படின்றாங்க. எப்படி 2D ன்னு சொல்லலாம்? காமன் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். வாட் இஸ் த செகண்ட் டேர்ம் ஹியர்? A minus D. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹியர்? A minus 3D. எழுதிக்கலாமா? T1 T2 T3 T4 னு. T2 minus T1. T2 minus T1 என்னது? A minus D minus of A minus 3D. கரெக்டடா? அப்ப A minus D minus into plus minus A minus into minus plus 3D. ஓகேவாடா? so plus A minus A cancel ஆயிடும். 3D minus D என்னது? 2D. என்னடா கண்ணா? 2D. இதே மாதிரி தான் நீங்க T3 minus T2 பண்ணாலும் அதே 2D தான் கிடைக்கும். T4 minus T3 பண்ணாலும் அதே 2D தான் கிடைக்கும். So here the common difference is 2D. நீங்க இத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? For sum of 3 consecutive terms na common difference D. 4 consecutive terms na common difference is 2D. இத ஞாபகம் வச்சுக்கோ. சரியாடா தங்கம்? So இந்த நோட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? So next போலாமா? பாருங்க. Condition for 3 numbers to be in AP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 3 consecutive terms நம்ம இப்பதான் என்னன்னு பார்த்தோம். இப்ப T1, T2, T3 இதுதான் 3 consecutive terms நீங்க represent பண்றீங்கன்னா, this middle term will be denoted as A, the previous term will be denoted as A minus D, this will be denoted as A plus D. இது வந்து அந்த sum of 3 consecutive termsல நீங்க பார்த்தீங்க. கரெக்டாடா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜெனரலா நம்ம ஒரு 3 terms எடுத்தோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? First term, always your first term will be denoted as A. T1 can be represented as A. How will you represent the second term? இந்த previous term ஓட ஒரு common difference D add பண்ணீங்கன்னா second term கிடைச்சிரும். அப்ப A plus D. கரெக்டா? How will you represent the third term? With the, in terms of initial term, A ல இருந்து 2 time D add பண்றப்ப first time இங்க second time இங்கன்றப்ப third term கிடைச்சிரும். இனிஷியல் டேர்ம்ல இருந்து. அப்ப அதை நம்ம என்ன எழுதலாம்? A plus 2D அப்படின்னு எழுதலாம். கரெக்டாடா? So A plus D, A plus 2Dன்றதை நீங்க அந்த 3 நம்பர்ஸா எடுத்துக்கிறீங்க. Condition for 3 numbers to be in AP ல நீங்க அந்த 3 நம்பர்ஸ் என்னன்னு எடுக்கிறீங்க? First one வந்து A, first term. Second number என்னன்னு represent பண்றீங்க? A plus D. Third number என்னன்னு represent பண்றீங்க? A plus 2D. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணும்? A plus C. அதாவது first நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி பாக்குறேன். 3 நம்பர் தான் எடுக்கிறீங்க. A and C are added. So A plus C அப்படின்னா A இருக்கிற இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணும்? first நம்பர் A. கரெக்டா? C னா என்னது? third number. What is your third number? A plus 2D. அப்ப A plus A plus 2D that is equal to A plus A என்னது? 2A. கரெக்டா? இதுவும் A, இதுவும் A like terms. So 2A plus 2D. ஓகேவாடா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 2 நீ காமனா எடுத்தீனா ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த டேர்ம்ல இருந்து 2 வெளியில எடுத்துட்டீனா what does it remain? A ரிமைன் ஆகும். பிளஸ் இதுல இருந்து 2 காமனா வெளியில போயிடுச்சுனா என்ன ரிமைன் ஆகும்? D ரிமைன் ஆகும். that is equal to 2 into A plus D கிடைக்குது. A plus Dன்றது ஆக்சுவலா நீங்க கன்சிடர் பண்ணிருக்கிற நம்பர்ஸ் படி என்னது? your second term. A plus D is nothing but your second term. அதாவது செகண்ட் நம்பர். இதுல நம்பர் என்னது? B. அப்ப 2B அப்படின்னு எழுதலாமா? அதுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ 3 நம்பர் AP ல இருக்கணும் அப்படின்னா நீங்க AP சீக்வன்ஸ் கான்செப்ட்ல தான் இந்த A plus D, A plus 2D கன்சிடர் பண்ணிருக்கீங்க. For any 3 numbers ABC, நீங்க அந்த ABC என்ன பண்ணிருக்கீங்க? As per applying the AP condition, common difference D add பண்ணி நீங்க அதை represent பண்ணிருக்கீங்க. So A plus D, A plus 2D அப்படின்றது அந்த 3 நம்பர்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டீங்க. கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணி பாக்குறீங்க? when you add the first and last number என்ன உங்களுக்கு கிடைக்கணும்? 2 times the second number கிடைக்கணும். when you add the first and last number, what is the answer that you should get? 2 times the second number. 2 into B. புரியுதாடா கண்ணா? for example 357 அப்படின்னு கொடுக்கிறோம்னா இது வந்து 3 டேர்ம். கரெக்டா? A B C நீங்க எடுத்த அந்த 3 நம்பர்.
ஏன் இந்த மூணு நம்பர் நம்ம எடுக்கிறேன்? 357 is already in AP. அதை எப்படி சொல்லலாம்? இங்க காமன் டிஃபரன்ஸ் என்ன? 3 plus 2 5, 5 plus 2 7. So common difference என்றது 2. Each and every term of the AP is increased by the constant number. ஓகேவா? சோ அதனால வந்து this sequence is in AP. இந்த 357 என்ற sequence வந்து AP ல இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 3 numbers AP ல இருக்குதான்றதை நீங்க எப்படியும் செக் பண்ணலாம். Not only by finding out the common difference, but இன்னொரு லாஜிக் இப்ப நம்ம இங்க புதுசா பார்த்திருக்கிறோம். என்னது? When you add the first and last number, A-வையும் C-யையும் add பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 2 times the second number கிடைக்கணும். கரெக்டா? இப்ப பாரு, A and C add பண்ணீங்கன்னா என்னது? 3 plus 7. கரெக்டா? 3 plus 7 ஓட வேல்யூ என்ன? 10. கிடைச்சிருச்சா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 2 times the second numberக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப செகண்ட் நம்பரோட வேல்யூ என்ன? 5. அப்ப 2 into 5 என்னது? 10. பாரு, 10 equals 10 கிடைக்குதா? அப்ப these 3 numbers are in AP. புரிஞ்சுதாடா? condition for 3 numbers to be in AP புரிஞ்சுதா? When you add the first and last number, that answer should be equal to 2 times the middle number. அவ்வளவுதான், second number. ஓகேவாடா தங்கம்? புரியுதா? எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. So இதுல இருக்கக்கூடிய progress check பார்த்திடலாமா? If every term of an AP is multiplied by 3, then the common difference of the new AP is அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீ first வந்து என்ன பண்ணிக்கலாம்டாக்கண்ணா, ஒரு AP sequence consider பண்ணிக்கோ. சரியாமா? So இப்ப இங்க ஒரு AP sequence எடுக்கலாமா? 1 2 3 4 பெஸ்ட் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நேச்சுரல் நம்பர்ஸ். சரியாடா? இப்ப இதுல என்ன சொல்லிட்டாங்க? எவ்ரி டேர்ம் ஆஃப் திஸ் AP should be multiplied by 3. அப்ப இந்த டேர்மும் 3 ஆல மல்டிப்ளை ஆகணும், இந்த டேர்ம் ஒவ்வொரு டேர்முமே 3 ஆல மல்டிப்ளை ஆகணும். கரெக்டாடா? So what is the resulting sequence that you will get? 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15. கரெக்டா செல்லம்? So 3 6 9 12 15 is the resulting new AP. இப்ப இந்த first AP ஓட common difference உங்களுக்கு என்ன? 1. இந்த natural numbers ஓட common difference உங்களுக்கு என்ன? டெஃபினட்டா தெரியும். ஏன்னா +1 நால தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். So common difference இங்க 1. இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த நியூ AP இருக்கு பத்தியா, நியூ சீக்வன்ஸ், இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் என்ன? +3 +3 +3. கரெக்டாடா? So D equals 3. இதுல இருந்து இங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 அப்படின்றது. அப்ப ரிசல்ட்டிங் AP ஓட காமன் டிஃபரன்ஸ் எப்படி கிடைச்சிருக்குது? 3 times the first value. என்னது? D. புது, அதாவது நியூ D, கேபிட்டல் D ன்னு வச்சுக்கலாமா இத? So உங்களுக்கு ரிசல்ட்டிங் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த நியூ AP என்னது? 3 times your old common difference. First அந்த AP ஓட common difference. புரியுதாடா? ஒண்ணா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கிளியரா உங்களுக்கு டீடைல்டாவே சொல்லிடுறேன். ஓகே? So 3 6 9 12 15ன்றது நம்மளுடைய நியூ AP. கரெக்டாடா? நம்மளுடைய ஓல்ட் AP என்ன? 1 2 3 4 5 அப்படின்றது நம்மளுடைய ஓல்ட் AP. So இதுல வந்து first AP ஓட common difference உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். இதனுடைய common difference உங்களுக்கு என்னன்னு கிடைக்குது? 3 அப்படின்னு கிடைக்குது. So இத ரெண்டையும் நீங்க ரிலேட் பண்றீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? நியூ AP ஓட common difference எப்படி இருக்குது உங்களுக்கு? பழைய AP, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எதுல இருந்து நீங்க மாடிஃபை பண்ணி எடுத்திருக்கீங்களோ அந்த AP-ய விட 3 times அதிகமா இருக்கு. கரெக்டா? 3 times D. ஓகேவா? சோ இல்ல மேம் எனக்கு இது புரியல அப்படின்னாலும் ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ல பாப்போம். சரியாடா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? A. அடுத்த டேர்ம் எப்படி எழுதலாம்? A plus D அப்படின்னு எழுதலாம். அடுத்த டேர்ம் நம்ம என்ன எழுதலாம்? A plus 2D அப்படின்னு எழுதலாம். அடுத்த டேர்ம் என்ன எழுதலாம்? A plus 3D ன்னு எழுதலாம். இப்ப நம்மளோட क्वेश्चन என்னது? If every term is multiplied by 3, அப்ப resulting sequence ஓட common difference என்னன்னு கேக்குறாங்க. So every term is multiplied by 3. What is the new sequence that you are getting? இதுல 3A. When it is multiplied, you are getting 3A. இதுல என்னது? 3A plus 3D. ஏன் மேம் 3A plus 3D னா 3 இங்க இந்த ஹோல் இதுக்கும் மல்டிப்ளை ஆகும். அப்ப 3 into A plus D ன்றப்ப என்னது? 3A க்கும் மல்டிப்ளை ஆகணும், D க்கும் மல்டிப்ளை ஆகணும். அதனால 3A plus 3D. புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்னு? அடுத்ததுல என்னது? 3A plus 2Dன்றதுக்கு மல்டிப்ளை ஆகணும். அப்ப 3A plus 6D. 3A plus 6D. அடுத்தது 3ன்றது ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை ஆனா 3A plus 3 9D. கரெக்டாடா? சோ இதுதான் உங்களுடைய நியூ சீக்வன்ஸ், நியூ AP. ஓகேவாடா? சோ இது வந்து நம்மளுடைய ஓல்ட் AP. இது எப்படி படிக்கிறோம்? இங்க நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம், இங்க ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் வச்சு பார்க்கிறோம். ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட D ஆட் பண்ணுவ. தேர்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்ப? ஃபர்ஸ்ட் டேர்மோட 2 டைம் D ஆட் பண்ணினா தேர்ட் டேர்ம். சோ அந்த பேட்டர்ன்ல செய்றோம். இப்ப நம்ம காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப் என்ன? D equals T2 minus T1 ஒன்னு செக் பண்ணுவ, T3 minus T2 ஒன்னு செக் பண்ணலாம். சரியாடா?
So T2 minus T1 இது term 1, இது term 2, இது term 3, இது term 4. Second term minus first term. 3a plus 3d minus 3a. 3a plus 3d ன்றது second term. Minus 3a ன்றது first term. Correct? So அப்ப என்னது 3a plus 3d minus 3a plus 3a minus 3a cancel. So you'll get 3d as your answer. Your new common difference is equal to 3d. சரியாடா? T3 minus T2 check பண்ணிடலாமா? What is your third term here? 3a plus 6d is your third term. Minus, what is your second term here? 3a plus 3d. Correctடா? So 3a plus 6d minus இங்க உள்ள multiply பண்ணி வெளியில இருந்து எடுக்கிறப்ப minus 3a minus 3d. Correctடா? So என்னது? Plus 3a minus 3a cancel ஆயிடும். இங்க என்ன இருக்கு? 6d minus 3d. 6ல இருந்து 3 போச்சுன்னா என்னது? Remaining 3d. So your new common difference will be equal to 3d. புரியுதாடா? So அப்ப இங்க என்ன எழுதலாம்? If every term of an AP is multiplied by 3, your new common difference is equal to 3d. சரியாடா? So common difference 3 ஆல multiply ஆகுது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் நீங்க 3 ஆல multiply ஆகுறப்ப புது சீக்வன்ஸோட common difference என்னது? 3 ஆல multiply ஆகுது. புரியுதாடா? 3 numbers ABC will be in AP if and only if. இப்பதான் previousா பார்த்தோம் அந்த கண்டிஷன்ல. என்னது? 3 நம்பர் எடுத்து அது APல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும்னா என்ன கண்டிஷன் சால்வ் ஆகுனாங்க? If you add the first number and last number, that should be equal to 2 times the second number. அதுதான் இப்ப நீங்க previousா பார்த்தது. ஓகேவாடா? So இந்த கண்டிஷனும் நம்ம இப்ப நோட்ல பார்த்தது தானே, அதனால நமக்கு இதுவும் தெரியும். கரெக்டா இல்லையா? So பாருங்க, இங்க பாருங்க, எங்க இருக்கு? இங்க இருக்கு. Condition for 3 numbers to be in AP. What they have given? 2b equals a plus c. If 3 non-zero numbers ABC are in AP, if and only if 2b equals a plus c. So அதுதான் நம்ம எழுதணும். ஓகேவாடா? So what is your answer? இங்க வந்து 3d அப்படின்றது, இங்க வந்து என்னது? 2b equals a plus c. சரியாடா தங்கம்? புரியுதாடா? ஈஸியா இருக்காடா? அவ்வளவுதான். Thank you மா.